ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மான்வா எந்த அளவுக்கு தரமான மான்வானா, ஒரு வகையில இது ஒரு இசக்கை மான்வா தான். இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு காடா இந்த அவனுக்கு போர் ஆயிடுமா, காடா இருக்கும் போது அவனை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அவனுக்கு இன்னமும் சேலஞ்சஸை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீக்கான பையனோட உடம்புக்கு போவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஸ்டோரி பயங்கர வேகமா போகும். ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஸ்டோரி போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ நிறைய லைக்கை போறீங்களோ ஏத்த மாதிரி வீடியோ கவுண்ட் வந்து ஏறும். நான் ஆல்ரெடி ஸ்டீல் மான்வா வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பா என்னால 4 வீடியோஸ்லாம் போட முடியாது. அப்படி போடணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு 2K லைக்கை கொடுக்கணும் ஒரு வீடியோக்கு. அப்படி இன்கேஸ் 2K லைக் வந்துட்டா 10 செகண்டே 2வது வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ பார்க்குற ஒருத்தவங்களும் லைக்கை போடுங்க. ஏன்னா 2K லைக்கை அசால்ட்டாவே நீங்க அடிக்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பூமி அது எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஏரா அந்த டைம்ல தான் மனுஷங்களே ஃபர்ஸ்ட் டைம் உருவாக ஆரம்பிச்சாங்க. இதுல நம்ம ஹீரோ ஒருத்தன் இதோ இருக்கான்ல, இவன் தான் பண்ணாத விஷயமே இல்ல. அந்த டைம்ல ஹண்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஹண்ட் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். டைம் போக போக அப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் அவன் ரியலைஸ் பண்றான். நம்ம ஹீரோவால அங்க சாகவே முடியல. அவன் கூட இருக்கிற ஒருத்தங்களும் இறந்து போயிட்டாங்க. ஏன் அங்க இருக்கிற ஒரு இனமும் அழிஞ்சு போயிடுச்சு. டைம் தான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. டைம் போக போக ஹீரோவோட உடம்பு இன்னமும் ஸ்ட்ராங் ஆயினதான் போகுது. அங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ விட்டானான்னு கேட்டா கிடையாது. அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த கூட அவன் பேட்டில் இட ஆரம்பிச்சான். அங்க பேட்டில் இட்டு எல்லாரு கூடயும் அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சான். ஒரு டைமும் ஜெயிக்கும் போது அவனோட பாடி இன்னமும் பயங்கரமா மாறும். எத்தனை மில்லியன் வருஷம் கடந்து போகுதோ அதுக்கேத்த மாதிரி அவனோட பாடி, அவனோட பிசிக், அவனோட ஸ்ட்ரென்த் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. சிம்பிளா சொன்னா உலகத்துக்கே அவன் தான் ஒரு காடா மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டிவைன் ரிலேயம்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுல நம்ம ஹீரோ மியூ தான் இப்போ ஒரு காடா இருக்கான். ஆனா காடா இந்த என்ன பிரயோஜனம்? இந்த யாருமே இல்லை அவனை சேலஞ்ச் பண்றதுக்கு. அதனால மியூக்கு ரொம்ப போரா இருக்குமா, அங்க காலை ஓங்கி ஒன்று கீழே அடிக்கிறான். மியூ அடிச்ச அடியில அந்த டிவைன் ரிலேயம் சின்ன உலகம் அது பயங்கரமா ஷேக் ஆகுது. இருக்கிற டீமனு ஏஞ்சலு ஒரு கிரியேச்சரும் அப்படி பயந்த போது ஆப்வியஸா இது இதுங்களை கூடிதான் பிரச்சனையா இருக்குன்னு கேட்டா கிடையாது. பல கடவுளுக்கும் இது பிரச்சனையாவும் இருக்கு. அதுவும் டிவைன் ரிலியம்ல இருக்க செகண்ட் காடா இருக்கிற லூசிஃபர், அவருக்கு தான் இன்னமும் அங்க இதனால கடுப்பாகுது. இவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா? இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இன்னமும் யோசனை இருக்கான். எனக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி யாருமே இல்லை இங்க ஃபைட் பண்றதுக்கு. யாரும் அந்த அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்காவும் இல்லை. நான் யாருக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது? நான் கடைசியா சண்டை போட்டதும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்பதான் ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனன்ட் எனக்கு இருந்தான். இப்போ என் முன்னாடி நிக்கிற அளவுக்கு அங்க யாருமே இல்ல. இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்றது? சடனா மியூக்கும் ஒரு ஐடியா வருது. உலகத்துல யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒரே ஒரு வழி, அதுக்கு நான் வீக் ஆகணும். இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, உங்களோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அவங்கள மாதிரி மாறிட்டாலே போதும். எனக்கு ஆப்பனன்ட்னு சொன்னா அப்போ நிறைய பேர் இருப்பாங்க. சண்டை ஏறதும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான். மியூவும் பயங்கரமா கத்துறாரு. யாங் எங்க இருக்க? சீக்கிரமா என் முன்னாடி வா. அந்த இடத்துக்கு சுப்ரீம் காடோட செக்ரட்டரியா இருக்கிற ஒரு பெரிய டிராகன் வந்து, இதோட பேர் தான் யோங்கா. ஆமா மை லார்ட், இந்த மாதிரி எதுக்காக என்ன சமன் பண்ணீங்க? நீ இந்த எத்தை பாத்துக்கோ, ஏன்னா நான் இந்த எத்தை விட்டு போக போறேன். இது கேட்டோடனே ஒரு ஸ்பெல்ல வச்சு நம்ம ஹீரோவை அது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஆனா நம்ம ஹீரோ வெறுமாங்க முறைக்க தான் செய்யறான். அதுக்கே அது பயந்து போயிட்டு, அட நீங்க எங்க போறீங்க? எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல காடோட அந்த மீட்டிங்கும் ஆரம்பிக்க போகுது. ஆனா நீங்க என்னன்னா அதை பத்தி கவலையே படாம இங்கேயோ போயின்னு இருக்கீங்க. என்னதான் அந்த டிராகனு பயங்கரமா கத்துனாலும் அங்க அவரு கேட்கிற மாதிரியே இல்ல. இதனால அந்த டிராகனு பிளான் பண்ணி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. நீங்க என்ன அநியாயமா என்ன இதே மாதிரி விட்டு போக போறீங்களா? என்ன நீங்க விட்டு போயிட்டா உங்களோட பொறுப்பு எல்லாமே எனக்கு வந்துடும். இது மத்த காட்சி கேட்டா நான் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் எனக்காக வச்சு நீங்க இருங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம மியூ அந்த செயினை ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்து சொல்றான். அப்படியா? அப்போ நான் இங்க இருக்கணும்னா என் கூட நீ ஃபைட் பண்ண தயாரா இருக்கியா? இல்ல இந்த மாதிரி ஜேர்னிக்கு நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்கு புரியுது, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நான் இப்போ யாரோட பாடிய பாரோ பண்றது? எத்தோட மினியேச்சர் செட்டே இருக்கு, அது வழியா இது வரைக்கும் காடு கிட்ட ப்ரே எல்லாம் பண்ணிருப்பாங்களே, மெசேஜ் எல்லாத்தையுமே அவர் பாக்குறாரு. அதுல எந்த விதமான மெசேஜும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த அளவுக்கு இல்ல. அதுலயும் ஒரே ஒரு மெசேஜ்
மெசேஜ் நம்ம மியூவோட அட்டென்ஷனை இழுக்குது. இந்த உலகத்துல எந்த விதமான காடும் இல்லையா, இப்படி இருந்தா தயவு செஞ்சு என்னை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புங்க இப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம மியூக்கும் புரியுது, அட இதுதானே எனக்கும் வேணும், இவன் தான் அதுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம மியூ யோசிக்கிறான். ஆனா இந்த டிசிஷனுக்கு டிராகனோட மூஞ்சே சரியா இருக்காது, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்றது, இந்த மாதிரி நான் அவனுக்கு சொல்லணுமா, நான் எங்க போறேன்னு. சரி சொல்லிட்டா போச்சு. அங்க இதனால அந்த டிராகன் பைப்புலைக்கே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், யோ டிராகனு, நான் எத்துக்கு போக போறேன், என்னோட பாடி இங்கதான் இருக்கும், நான் வர வரைக்கும் அதை நீ தான் நல்லா பாத்துக்கணும். என்னது என்ன சொல்லிருக்கீங்க, என்ன சொல்லிருக்கீங்க மை லார்ட், நீங்க அப்படி பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா உங்களோட பாடி அது இங்க இருக்கு, உங்களோட பாடி எந்த போச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா உங்களோட சோலா இருக்கிற அந்த பாடி அதுவும் எந்த போயிடும். என்ன யோசிக்கிற, என்னோட பாடி அழிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல யாரு இருக்கா, யாருமே இல்ல, அதனால கவலைப்படாத. இந்த இடத்துலயே இல்ல இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால அதை பத்திலாம் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துடுறேன். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வெளி உலகம் அது ரொம்ப பயங்கரமான உலகம். நான் தான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அங்க கேட்கவ போறான். அவன் டைரக்டா ரீஇன்கார்னேட் ஆகுறான். அதுக்கப்புறம் ஃபைனலா வேற ஒரு உடலுக்கு வரான். அந்த உடலுக்கு வந்தவனே ஒரு மாஸ்டர் அவன் தோக்கடிக்கிறான். ஃபைனலா டீமன் கிங்க நான் தோக்கடிச்சிட்டேன். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது, அவன் தோக்கடிச்ச அந்த விஷயம் அது ஒன்னும் ரியலான மாஸ்டர் இல்ல, அது உண்மையிலேயே ஒரு கேம் தான். இப்போ இததான் நம்ம ஹீரோ விளான இருக்கான். அதாவது ஹீரோ இன்னமும் ரீஇன்கார்னேட் ஆகல, அந்த உடம்போட ஓனரு அவன் விளான இருக்கான். இந்த மாதிரி உலகம் இது ரொம்ப ஜாலியான உலகமா இருக்கும். ஏன்னா ஒரு பையன் 4-5 பொண்ணுங்க இந்த மாதிரி ஜாலியா இருப்பாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை ரொம்ப ஒண்டி கட்டியா ரொம்ப மோசமா போகுது. மேல 17 வயசு ஆகுற லீ, அதாவது நானு சில டைம்ல எனக்கு ஃபீல் ஆகும், இந்த மாதிரி எதுக்கு தான் நான் வாழ்றேன்னு. இந்த கேம் வாழ்க்கையும் இருக்கே, 4-5 பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அவனோட போனை அப்படியே அவன் கீழே விட்டுறான். இந்த போனும் கீழே விழ அப்படியே அது சுக்குநூறா ஒஞ்சி போகுது. அவ்வளவுதான், இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. இந்த போன் உடஞ்ச மாதிரி நானும் இப்போ இறக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த உலகமே ரொம்ப கேவலமான உலகமா இருக்கு. அதனால இந்த உலகத்துக்கு கடைசியா ஒரு வாட்டி பாய் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு நம்ம லீ பயங்கரமா குதிக்கிறான். குதிக்கும் போதே அவன் கத்தினே தான் குதிக்கிறான். இந்த உலகத்துல பை சான்ஸ் அப்படி ஏதாச்சும் காட் இருந்தா தயவு செஞ்சு வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணி விடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க ரத்தமாவது நம்ம ஹீரோவோட கதையும் முடியுது. ஆனா சில பல செகண்ட்ஸ்லயே என்னன்னு தெரியல, அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கும்ல, அங்க அவனோட கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது. அவனோட உடம்பே அங்க பயங்கரமா வலிக்குது. அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, அது ஒன்னும் லீ இல்ல, லீக்குள்ள லைட்னிங் வேகத்துல நம்ம கடவுள் அதாங்க மியூ ஒரு சம வேகமா ரீஇன்கார்னேட் ஆயிருக்காரு. இதனால நம்ம லீ தப்பிச்சிட்டான். அப்புறம் நம்ம லீய காட்டுறாங்க. லீ குதிச்சிருப்பால, அங்க லீக்கு என்ன ஆயிருக்கும்னா அவன் டிவைன் ரிலியமுக்கு வந்துட்டான். நம்ம லீக்கு அங்க எதுவுமே புரியல. ஏன்னா அவன் முன்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய டிராகன் இருக்கு. ஆமா, இந்த டிராகன் முன்னாடி நான் எதுக்கு மாட்டிக்கணும்? உங்க 2 பேருக்குமே உண்மையை சொன்னா இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியல. 2 பேரும் கேக்குற கேள்வி என்னன்னா, ஆமா நீ யாரு? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம ஹீரோ போகும்போதே சொல்லியிருப்பான், ஆமா நீ யார நினைச்சு கவலைப்படுற, நீ கவலையே பட வேணாம், நான் கூடிய சீக்கிரத்துல வந்துருவேன். டிராகன் என்னதான் சொல்லியும் அவன் கேட்கவே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோ போயிருப்பான்ல, அந்த இடத்துல இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கரெக்டா நம்ம லீ குதிக்கும் போது லைட்னிங் வேகத்துல நம்ம லீயோட உடம்புல அவன் ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான். அதான் கரெக்டான டைம்ல லீயோட உடம்புல ஒரு வந்திருந்தாலும் லீயோட உடம்பு மேல் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்திருக்கும்ல, இது ரொம்ப ஹைட்டு, அதனாலேயே அங்க ரத்தமா போகுது. அந்த இடத்துல நம்ம லீயோட உடம்புக்கு வந்த நம்ம மியூவோட உடம்புக்கு அங்க எந்த விதமான அசைவும் இல்ல, ஒரு அப்படியே இருக்காரு, ஏதோ எந்த போன மாதிரி. அதான் எந்தே போயிருந்தாலும் நம்ம ஹீரோ பல்லாயிரம் வருஷமா வாழ்ந்திருப்பான்ல, அதனால உள்ள இருக்கிற ஆர்கனையும் நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவனோட கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிருப்பான். அதை அவன் ட்ரை பண்ண அவனோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கடந்த 3 மில்லியன் வருஷத்துல அவனோட பிசிக்கல் பாடியை ட்ரெயின் பண்ணல, அவனுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆர்கனு அதையும் அவனோட நரம்ப வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி பயங்கரமா ட்ரைனிங்க பண்ணிருப்பான். அந்த விஷயம் இங்க ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. மியூ பண்ண வேலையில நம்ம லீயோட உடம்புல அங்க ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோ உயிரோட அங்க எழுந்து வரான். ஃபைனலா நான் எப்படியும் என்னோட ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணிட்டேன், அதனால அவளுக்கும் பிரச்சனை இல்ல, இப்போ நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபைனலா இந்த உலகத்துக்கு நான் வந்தாச்சு. டெஃபினட்டா நான் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன். முக்கியமா நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட நான் சண்டையிடணும். மூவும் இப்போ போக ஆரம்பிக்கிறான். ஆனா போகும்போதே அவனோட கால்லாம் அங்க பயங்கரமா வலிக்குது. ரொம்ப ஹைட்ல இருந்து ஆளு கீழே வந்திருப்பான். அதனாலேயே அவனால சரியா நடக்க கூட முடியல. இதனால ஒரு குரங்கு மாதிரி கையெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ஓடி ஆடி அங்க போறான். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம லீ அவனோட வீட்டுக்கு வரான். அவனோட வீடு ரொம்ப சின்னதாகவும் கேவலமாவும் இருக்கு. இதான் நம்ம லீயோட வீடா. மியூவும் நம்ம லீயோட மெமரிஸ்
மெமரிஸை நல்லா உத்து பார்க்கறான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயம் தெரிய வருது. நம்ம லீ வந்து ரொம்ப வீக்கு, ரொம்ப புவரானவன். நம்ம லீய எல்லாருமே புலியும் செய்வாங்க. லீ என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, பர்சன் இருக்கான் ஸ்கூல்ல, அவன் நம்ம லீய எப்பயுமே தொல்லை பண்றது, பயமுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்ணுவான். ஓ, அப்பனா இவன் வந்து தினமும் என் கூட ஃபைட்டை பண்ணுவானா? இது நல்ல விஷயமா இருக்கு. அவன் கூடயே ஃபர்ஸ்ட் ஃபைட்டை பண்ண வேண்டியதான். என்னோட ஆர்வத்தை அடக்க முடியல இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சினால ஆளுக்கு அங்க பயங்கரமா கை வலிக்குது. அதான் நம்ம மியூ ஒரு கடவுளாவே இருந்தாலும் அவனோட பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. ஒரு குரங்கு மாதிரி தாவி தாவி கையால வந்தால அதனாலேயே அவனோட கை பயங்கரமா வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பையனோட மசில்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. கடந்த 1000 வருஷத்துல நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுபவிக்கல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருந்திருக்கும்ல, அதுக்காக அது யாரு பண்ணது, யாரு இங்க இறந்து போனா இப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனும் போயின்னு இருக்கு. அதெல்லாம் அவளைக்கும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. நம்ம ஹீரோ வந்து டெய்லி ரொட்டீனே பண்ணலான்னு யோசிச்சிருக்கான். நம்ம லீ இருக்கான்ல, தினமும் ஸ்கூலுக்கு போவான். அது எல்லாமே அவனோட மெமரிஸ்ல இருந்திருக்கும். அதனாலேயே ஸ்கூலை தேடி அவன் போறான். ஸ்கூல்ல ரொம்ப ஆர்வமா இருக்குமா, அதே ஆர்வத்தோட அவன் டோரை திறக்கிறான். போட்ட ப்ரெஷர்ல அந்த டோர் அவனோட மூஞ்சிலே வந்து தாக்குது. ஏய் லீ, உனக்கு என்ன பைத்தியம் பூச்சிச்சா, என்ன பண்ணிருக்க நீ? அப்புறம் தான் நம்ம மியூக்கு புரியுது, இது வந்து அதே பையன் தான். இந்த பையன் தான் பயங்கரமா இதுக்கு முன்னாடி நம்ம லீய புலி பண்ணிருப்பான். நம்ம காடோ சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா நம்ம காடுக்கும் ஒரு ரூல் இருக்கு. ரூல் என்னன்னா, எப்போ ஆப்பனன்ட் நம்ம மியூவை தாக்குறாங்களோ அப்பதான் அந்த ஃபைட் உண்மையிலேயே ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அங்க ஆகுது. நம்ம மியூவை அவன் மூஞ்சிலே பயங்கரமா ஒண்ணு தாக்குறானா. ஹீரோவும் சொல்றான், ஃபைனலி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த விஷயம் ஏற்பட்டுச்சு. இப்போ ஃபைட் ஆரம்பிக்க வேண்டியதான். யோசிக்காமலே பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா பஞ்ச் அடிச்சதுல நம்ம ஹீரோவோட கை தான் அங்க பயங்கரமா வலிக்குது. அவனோட கையில இருக்க ஒரு மசிலும் அப்படி கிளியற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இடத்துல இப்படி சத்தமா இருக்குமா, அங்க டீச்சருக்கும் இந்த சவுண்ட் கேக்குது. பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க பின்னாடி? அப்புறம் தான் அவரு பாக்குறாரு, பின்னாடி ஒரு பெரிய ஃபைட்டே போயின்னு இருக்கு. புலி பண்ற அந்த பையனுக்கும் ரொம்ப கோவம் இது. ஏன்னா அவனையும் ஒரு பஞ்ச் அடிச்சிட்டான். ஏய், நான் வந்து உன்னை விட போதில்ல, என் மூஞ்சிலியடா கைய வைக்கிற அப்படின்னு அவன் தாக்க வரான். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிது, நான் கையாலெல்லாம் தோக்கடிக்க முடியாது. இதனால அவனோட டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு அவன் வந்துடுறான். இந்த உடம்பு ரொம்ப வீக்கான ஷேப்ல இருக்கு. அப்படி இப்படி பார்த்தா என்னோட டிவைன் பவரை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இடத்துல அவன் டிவைன் பவரை ஆக்டிவேட் பண்றான். ஆனா அது எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பையன் பயங்கரமா மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட மூஞ்சிலேயே வாடா ஒரு பஞ்ச் அடிக்கிறேன், இந்தா நான் அடிக்கிறேன் பாரு. அந்த இடத்துல நம்ம மூக்கும் இப்ப நல்லாவே புரியுது. என்னால என்னோட காலையும் பயன்படுத்த முடியல, என்னோட ஆர்ம்ஸ், என்னோட மேஜிக் எதையுமே பயன்படுத்த முடியல. போனா என்கிட்ட வேற வழியே இல்ல, இதுதான் ஒரே ஒரு வழி. புலி பையனும் ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சும் நம்ம ஹீரோட மண்டியிலே பத்து. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். ஏன்னா நம்ம இருக்கான்ல, அவன் பல மில்லியன் வருஷம் வாழ்ந்திருக்கான். அவனோட உடம்புலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்னா அது நம்மளோட ஸ்கல்லு தான். நம்ம நஞ்சமா தான் அங்க ஏற்படுது. அவன் அடிச்ச அந்த ப்ரெஷர்லயே அவனோட கை விரலு அதெல்லாம் உடஞ்சு போயிடுது. அவன் திரும்பவும் என்ன தாக்க வர்றதுக்குள்ள நான் அவனை தாக்கிடணும். ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம அங்க மெயின் பாயிண்ட்லயே பயங்கரமா அடிக்கிறான். நம்ம மூக்கு இன்னொரு விஷயமும் நல்லாவே தெரியும். இதுலயே ரொம்ப வீக்கான பகுதினா அது இதுதான். அங்க அவன் நஞ்சமா தான் அந்த புலிக்கு அங்க கண்ல இருந்து கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு வலி பயங்கரமா இருக்கு. இங்க ஒண்டி நம்ம நிக்கல, டைரக்டா அப்படியே மூஞ்சிலேயே தாக்குறான். இதனால ஆளு அங்கேயே மயக்கமாயிரான். அங்க பசங்களும் இதை பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவன் வந்து எப்படி நேத்து வரைக்கும் இவன் அடி வாங்கினா, இந்த பையன் லீ இவன் வந்து எப்படி அவனை தோக்கடிச்சான். இன்னும் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட வாயில இருக்க ரத்தத்தெல்லாம் முழுங்கி பாக்குறான். அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அவனோட உடம்பு முழுக்க ஒரே வலியா இருக்கு. அட என்ன ஒரு வலி, இந்த மாதிரி ஒரு வலிய இந்த மில்லியன் வருஷத்துல நான் அனுபவிச்சதுல இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் கத்திக்கின்னு இருக்கான். சீன்ல நம்ம எதிர்பாராத விதமா அங்க உட்காரான். யாருமே எதிர்பாராத விதமா அவனோட காதை கடிச்சு அப்படியே துப்புறான் கீழே. பாக்குற மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, அட என்ன இவன் அவனோட காதை கடிச்சு துப்புறான், இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ஒரு ஃபன்னான ஃபைட்டை நான் அனுபவிச்சேன். உண்மையை சொன்னா எதுக்கு இதை பண்ணிருப்பானா? காதை கடிச்சு துப்புறது இது வந்து ஒரு மார்க்கிங் சிஸ்டம் தான். நம்ம எப்பயுமே இதே மாதிரிதான். ஒரு மேட்ச்ல அப்பனன்ட்ட தோக்கடிச்சக்கு அப்புறம் அவங்களோட காதை கடிச்சு துப்புவான். நேச்சுரலாவே நம்ம உருவாக்குன ஒரு சிம்பிள் தான். ஒரு கூட விளையாடி தோத்து போன ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு தெரியும். இது வழியா இந்த உலகத்துல கூட சில பல விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். காது இல்லாத ஒரு பூனை தான் இதுவும். இதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க கொண்டு போறாங்க. இதையும் நம்மளால பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். வெறுமா கால் ஒண்டி தான் பண்ணாங்க. அதுக்கே எவ்வளவு சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வரும்னு நான் எதிரே பார்க்கல. அங்க போயின்னு இருக்குமா நம்ம அவன் கூட ஃபைட் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலேயே அவன் ஒரு பாய் சொல்றான். உடனே ஒரு வாய்ஸ் ஆகுது, லீ ஆபீஸ் ரூமுக்கு வா. அது டீச்சர் தான். அங்க டீச்சர் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அடே லீ, உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா? எதுக்குடா அவனை கண்டபடி இப்படி தாக்குன? எதுக்காக அப்படி நீ அவனுக்கு பண்ண?
நம்ம லீ அவரு கத்துறத கண்டுக்க கூட இல்ல. எப்படா ஒரு கைய வைப்பாருன்னு வெயிட் பண்ண இருக்கான். நான் அப்பதான் நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு தயாராக முடியும்ல. ஆனா என்னவோ ஏதோ தெரியல, நம்ம லீயோட முகம் பயங்கரமா இருக்குமா, அதனாலயே அவரு பயந்து போயிடுறாரு. ஏய் லீ, நாளைக்கு வந்து என்ன பண்ணு, உன்னோட பேரண்ட்ஸ மறக்காம கொண்டு வா. அதே மாதிரி இன்னைக்கு நீ சீக்கிரமாவே இங்க இருந்து போலாம். கேக்குற நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அப்படியே போறான். நம்ம ஹீரோக்கு ஒரு பாலிசி இருக்கு, யாராச்சும் தாக்கின ஒண்டிதான் நம்ம ஹீரோ வந்து அவங்கள தாக்குவான். ஹீரோவை அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களே, இதனால அவனுக்கு எங்க போகணும்னு தெரியல. அங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல வேற எங்கேயாச்சும் போய் நம்ம ரெக்கவரி பண்ணலாமா இப்படின்னு அவன் யோசனை இருக்கான். ஒரு சைடு அவனோட பாடி ரொம்ப வீக்கா இருக்குமா, எங்கேயாச்சும் போற அளவுக்கு எல்லாம் அவருக்கு தெம்பு இல்ல. அதனால வீட்டுக்கு போலாம் தான் அவன் டிசைட் பண்றான். ஏன்னா ஒரு பக்கம் மானாவையும் பயன்படுத்த முடியல. ஆனான்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். அதுக்கு வேரியஸான பேரும் இருக்கு, கீ சக்கரா மானான்னு. ஆனா மோஸ்டா அதுக்கு காட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை மானான்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒரு லைஃப் எனர்ஜி, அதை நம்மளால நேச்சர்ல இருந்து எடுத்துக்க முடியும். சில பல உலகத்துல ஹண்டர்ஸ் அவங்க வந்து இதை பயன்படுத்துவாங்க, ஆனா விசார்ட்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க இந்த பூமியில. இந்த மாதிரி மானாவை பயன்படுத்த மாட்டாங்க, ஏன் தெரியல. இது தெரிஞ்சுங்க, மானாவோ இல்ல மேஜிக்கோ இல்ல ஸ்கில்லோ எதையுமே பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா வெறும் என்னோட ராஸ்ட் எந்த ஒண்டி தான் நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆகணும்ல, அதனாலேயே அவன் பெல்ல பாத்துக்கிறான். அப்படியோ ரெக்கவர் ஆக ரொம்ப டைம் ஆகும். என்னோட ரிலியம்க்கு நான் போய் பார்க்கணும். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். அந்த லீ அந்த பையன் இருக்கான்ல, அவன் அந்த டிராகனை பிடிச்சி இழுன்னு இழுத்துன்னு இருக்கான். பாக்குற நம்ம ஹீரோவே ரொம்ப ஷாக் ஆகுறான். சுத்தமா யோசிக்கல இந்த லீ அவன் வந்து ஒரு புலி ஆகிற ஒரு பையன். என்னன்னா ஒரு பெரிய டிராகனை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறான். லீயும் யோசிக்காம வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறான், எனக்கு அந்த டிராகன் வேணும், வந்து என்ன இங்க வர வச்சிருக்கேன்னா கண்டிப்பா என்ன வேற ஒரு உலகத்துக்கு சென்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா இந்த டிராகன் வந்து எனக்கு தேவை. நான் அப்பதான் இந்த டிராகனை வச்சு நான் இன்னும் ஒவ்வொரு பவரான ஒரு பர்சனா மாற முடியும். ஆனா இதை கேட்கிற நம்ம மூ ரொம்ப கடுப்பாயிரான். காட்லி ஹேண்டை வச்சு அப்படியே நம்ம மூவை பிடிக்கிறான். அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன மூ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீ வந்து சொன்னல மாதிரி நீ வேற ஒரு உலகத்துக்கு போகணும்னு. சரி நீ கவலையே படாத, உன்னை வேற ஒரு உலகத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு ரொம்ப கிரீப்பியான ஸ்மைலோட லூசிஃபரோட டொமைனுக்கு அவன் போறான். அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம லூசிஃபரும் பாக்குறான். லூசிஃபர் அவளைக்கும் நம்ம ஹீரோவை கண்டுக்கல. அங்க லூசிஃபர் கிட்ட பேச ட்ரை பண்றதுக்குள்ளேயே அவன் வந்து முடியாது, நீ என்ன கேட்டாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ என்ன தயங்கவா போறான், இந்த மாதிரி கேட்டை ஓபன் பண்ணு, நான் இந்த பையனை உள்ள அனுப்பணும். இல்ல முடியாதுன்னா முடியாதுதான். உனக்கு இன்னும் புரியல, இந்த எத்தல யாரு ஸ்டாங்கு, அதான். அப்ப என்ன உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அப்படி நான் அனுப்ப கூடாதுன்னா என் கூட வா சண்டையிடு. ஆனா லூசிஃபருக்கு நல்லாவே தெரியும் நம்ம லூசிஃபரால அங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நம்ம மூ பல மடங்கு ரொம்ப ஸ்டாங்கு. இதனால நம்ம லூசிஃபரை தள்ளி விட்டு அவன் போறான். ஹே லூசிஃபர், இதை வந்து நானே பாத்துக்கிறேன், சைட் ஆயிரு. லூசிஃபரும் எவ்வளவோ சொல்றான், அட நீங்க வந்து அந்த டொமைன்ல கையெல்லாம் விடக்கூடாது, வேற ஒரு டொமைன்ல இன்டர்ஃபியர் பண்றதுனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேரியர் கிரியேட் ஆகும், நல்லா யோசிங்க. இப்படி சொல்லி வாய முல்ல அங்க பேரியரும் கிரியேட் ஆகுது. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூ அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். பாக்குற லூசிஃபரே ரொம்ப பயந்து போயிடறான். ஏன்னா அந்த அளவுக்கு மூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்பயாச்சும் புரியுதா இந்த மாதிரி நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னு? கொஞ்சம் சைடாடு, நான் அவனுக்கு அந்த உலகத்துக்கு அனுப்பணும். தம்பி இந்த மாதிரி இங்க வா, ஒரு ஓட்ட தெரியுதா, இதுக்குள்ள போ. அது நானா? ஆமாண்டா நீதான் ஆசைப்பட்டல வேற ஒரு உலகத்துக்கு நீ போகணும்னு, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். எல்லாமே ஓகே தான், ஆனா நீங்க டிராகனை கொடுத்தா இன்னமும் நல்லா இருக்கும். அட டிராகன் வந்து எனக்கு சொந்தமாந்து, நல்ல போ உனக்கான டிராகனை நீயே ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி இந்த காட்லி ஹேண்டை வச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஆனா நான் இன்னமும் ஒவ்வொரு பவரா இல்லையே. இப்படி நம்ம போர்ட்டலுக்குள்ள போயிடறான். அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், அடுத்த பசங்க சரியே இல்லப்பா, எஃபோர்ட்டே போடாம எல்லாத்தையுமே அடையணும்னு பாக்குறாங்க. சரி லூசிஃபர், இந்த மாதிரி நான் போறேன், அவனை நல்லா பாத்துக்கோ. என்ன லூசிஃபருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஏன்னா லூசிஃபருக்கு உண்மையை சொன்னா மூவ சுத்தமா பிடிக்காது. லூசிஃபர் இருக்கான்ல, ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய டீமன் லார்டன் தான். இவன் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. ஒரு நாள் காடுக்கும் இவனுக்கும் சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையில இவனோட மேஜிக் ஸ்வாட வச்சு இந்த காடியை கொன்னுட்டான். அதுக்கப்புறம் என்ன, அந்த காடோட இடத்த இவன் அடைஞ்சான். யார் வந்தாங்களோ எல்லாரையுமே கொன்னு டாப்ல இருந்தான். நம்ம லூசிஃபரோட பவரை பத்தி தான் அங்க எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. கடைசியில அந்த மூ அவன் வந்தான். அவன் வந்தக்கப்புறம் நான் வந்து தோத்து போனேன். அவனால எனக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. அவனாலேயே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்றா லோலி ஹியூமன், உன்னை வந்து நான் கொல்லாம விட போதில்ல. இன்னும் ஒரு சைடு இவன் கத்துறான், இந்த சைடு அங்க இதெல்லாம் தெரியாம மூவாங்க போயின்னு இருப்பான். போகும்போதே பின்னாடியே ஒரு டீமனையோ நம்ம மூவோட டிராகனை ஃபாலோ பண்ணிருக்கு. இது அமைச்சதும் வேற யாரு, நம்ம லூசிஃபர் தான். அங்க ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா நம்ம மூ ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம லூசிஃபரை அந்த அளவுக்கு பயங்கரமா கடுப்பேத்தி இருக்கான். நம்ம லூசிஃபர் எப்படி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்கான்.
இருக்கான். அதே மாதிரி தான் ரியலான உலகத்துல அந்த அடி வாங்கின அந்த பையனும் மூஞ்ச வச்சுன்னு இருக்கான். அந்த பையனுக்கும் எப்படியாச்சும் நம்ம லீய மொத்தமா முடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் அடிக்கிறான். சைடு யாருக்கு டயல் பண்ணாங்களோ அவனை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய பாக்ஸர் போல பயங்கரமா அங்க தாக்கிக்கினே இருக்கான். ஒரு நேஷனல் லெவல்ல இருக்க ஒரு பாக்ஸரு. இந்த பையனோட பேரு கேங்கு. அங்க திடீர்னு போன் வருமா. அங்க இன்னொருத்தனும் சொல்றான், அட என் போன் ரிங் ஆகுதா. இப்பதான் நம்மளுக்கு புரியுது அவன் கால் பண்ணது ஒன்னும் இவனுக்கு இல்ல, இந்த பையனுக்கு தான். இந்த பையனோட பேரு சோயில். 2 வருஷமா பாக்ஸிங்க பண்ண இருக்கான். சொல்றான், என்ன விஷயம் தல? ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தல. என்னைய தாக்கிட்டான் ஒரு பையன். அதனால நீ வந்து எனக்காக ஒரு விஷயத்த பண்ணும் தல. நீ வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னல உன்னோட போன் ஸ்கிரீன் வந்து ஒஞ்சிருக்குன்னு. கவலையப்படாத, உனக்கு நான் புது போனையே வாங்கி கொடுக்குறேன். நான் சொல்ற வேலையை ஒண்ணி நீ பண்ணு. அப்படியா, சரி, நான் வந்து விஷயத்த பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அவன் வரான். ஸ்கூலுக்கு வரும்போதும் எல்லாருமே அவனை ஒரு விதமா தான் பாக்குறாங்க. நான் ஒரு லூசர் பையன் கிட்ட போய் அவன் தோத்து போயிட்டான்ல, அதனாலேயே எல்லாருமே அப்படி பாப்பாங்களா. இதனால அவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். கட்டத்துல பேக ஓங்கி கீழே போட்டு பயங்கரமா அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அடே பைத்தியக்கார நாய்ங்களா, இதுக்கு என்ன பத்தி மர்மரிங் பண்ணிருக்கீங்க? வீக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வேணுமா என் கூட சண்டை போடுங்க. இப்போவும் அந்த அளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா இதை கேட்டோன்னே அங்க ஒரு பொண்ணு எழுந்து நிக்கிறா. ஹேய், ரொம்ப கத்தாத, கம்முன்னு படிக்கிற வேலையை பாரு இங்க வந்தா. அதனால உட்காரியா. பொண்ணு வந்து கிளாஸ் லீடர் தான். இவளுக்கு எவ்வளவு தைரியமான அவனுக்கு இன்னமும் கடுப்பாகுது. நான் அந்த பொண்ணு கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நல்ல ஆளு அங்க இருக்கிற சேரை தூக்கி போடலான்னு போவானா, அதுக்குள்ள ஒரு டீச்சர் வராரு. ஆமா, இங்க என்ன போயின்னு இருக்கு. அங்க டீச்சரை பார்த்தோன்னே ஆளு அங்க எதுவுமே ஆகாத மாதிரி உட்காந்துக்கிறான். கிளாஸ் லீடர், நீ வந்து ஏன் நிக்கிற, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்படின்னா நல்ல விஷயம் தான். எனக்காக நீ ஒரு வேலையை பண்ணும். என்னன்னா, இப்போ வந்து அந்த புள்ளி பையனை ஒருத்தன் தாக்குனால அவனுக்கு நான் எவ்வளோ கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பையன் போனை எடுக்கிற மாதிரியே தெரியல. அந்த பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதோன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ போய் அவனோட வீட்டுக்கு பார்த்தா நல்லா இருக்கும். அதை ஒண்டி பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த பண்றதுக்கு அந்த லீடர் பொண்ணுக்கு அவளுக்கும் விருப்பம் இல்லை. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து தராங்கன்னு சொல்றாங்களே, அதனாலேயே அவ ஒத்துக்கிறா. சரி, பண்ணி தொலைறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோட வீட்டாண்ட வந்து அவ பயங்கரமா கதவு தட்டுறா. ஆனா எந்த விதமான சவுண்டும் வராது. ஆமா, அவன் உள்ள இல்லையா என்ன? டோர் வாங்க திறக்கிறா. டோர் அன்லாக்ல இருக்கு. ஏய், நீ வந்து உள்ள தானே இருக்க, நான் வந்து வரேன். அந்த இடமே ரொம்ப நாசமா இருக்கு. அந்த இடத்துல பூச்சி புழு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஓடின்னு இருக்கு. ஹீரோவோட உடம்பும் ஒரு மாதிரி பயங்கரமான நிலையில இருக்குமா. இதை பார்த்து அவ இன்னமும் ஷாக் ஆயிரா. என்னது, இவன் இன்னும் இறந்து போயிட்டானா? மூவோட சோல் திரும்பவும் காடோட ரிலேயத்துக்கு போயிருக்கும். அதனால தான் ஹீரோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு. பயந்து போய் டக்குன்னு நம்ம ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. ஹாஸ்பிட்டல்லையும் குளுக்கோஸ் அது இதுன்னு ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட உடம்புல மூவோட சோல் வருமா. உங்க மூக்கு தெரியல. ஆமா, இது என்ன இடம்? இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த எத்திய பார்த்தது இல்ல. அப்புறம் அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வரும். அவனோட கைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுவும் நரம்பு வழியா தான் ஏறுது. நம்ம ஹீரோவால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷம் நம்ம ஹீரோ வாழ்ந்திருப்பான்ல. அவனோட நாடி நரம்புல இருந்து எல்லாத்தையுமே ஆளு மாஸ்டர் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு ஆளு ட்ரெயின் ஆயிருக்கான்ல. அதனாலேயே நல்லாவே தெரியுது இந்த நியூட்ரிஷன் இது வந்து அவனோட ரெக்கவரியை இன்னமும் ஃபாஸ்டாக தான் ஹெல்ப் பண்ணுன்னு. எதிர்பார்க்கல இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு. இதனால என்னோட ஹீலிங் இன்னமும் பயங்கர ஃபாஸ்ட் ஆகுது. எத்துல இருக்க மக்கள் வந்து ரொம்ப வியர்டாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்காங்கப்பா. ஹேய், நீ வந்து ஃபைனலா எழுந்துட்டியோ? ஆனா எதுக்கு நீ கிரேசியா எழுந்தவனே ஒரு மாதிரி சிரிக்கிற? ஆனா ஏதோ ஒண்ணு, உன்னை பாக்குறதுக்காக டீச்சர் என்ன போக சொன்னாரு. நான் வந்து பார்த்தா நீ மயங்கி போன நிலைமையில இருந்த. ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால தான் நான் வந்து உன்னை இங்க சேர்த்தேன். ஓ, அப்போனா இந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இந்த வித்தியாசமான ஹீலிங் இவளால் தான் எனக்கு கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணு அகாடமிக்கு டைம் ஆகுதுன்னு அங்க போக ஆரம்பிப்பா. உடனே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த உலகத்தை பத்தி எனக்கு அவளுக்கும் தெரியாது, அதனால கேட்ட வேண்டியதான். ஏய், இந்த இடத்துல என்னோட பாடியை ட்ரெயின் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா? ஹீரோ வேற இப்படியெல்லாம் கேட்கறானா. அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது கிட்ட எப்படியோ காசெல்லாம் இருக்காது, இவன் நல்லா ஜிம்முக்கும் போக முடியாது. அதனால ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து நீ போகலாம். அந்த இடத்த பத்தி அவ சொல்றான். இதை கேட்டோன்னே அவன் அந்த இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறான். இது வந்து ஒரு பார்க்கு தான். அங்க ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. இதை பார்த்த ஆளு இன்னமும் ஷாக் ஆகுறான். ஏன்னா எல்லாமே பயங்கரமான எக்யூப்மெண்டா இருக்கு. 4000 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா, நல்ல தள்ளி விடுறது, மலைக்கு மேல ஏறுறது, தோன்றது, இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களை பண்ணி தான் உங்களோட உடம்ப இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா தெரியுது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. நான் சுத்தமா எதிர்பார்க்கல இந்த ட்ரைனிங் மெத்தடு எனக்கு நல்லாவே எஃபெக்டை காட்டும் போல. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா என்னால இன்னமும் நல்ல ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் நினைச்சதை விட இப்படி ஆளு ட்ரைனிங் பண்ண
பண்ணும்போதே முதுகுல ஒரு கல்லு பட்டு கீழே விழுது. யாராதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான்ல அதே பையன்தான். கூடவே கால் பேசினால அந்த பையனும் இருக்கான். ஹேய், நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் எல்லா இடத்துலயும் தேடினேன், பார்த்தா நீ இங்க இருக்கியா? அதை விட இந்த கல்லை யாரு தூக்கி அடிச்சா? கேட்டோனே லைட்டா அவனுக்கு பயமா இருக்கு. பின்னாடி தான் அந்த பாக்ஸர் பையன் இருக்கான்ல, அதனால பயப்படாம அவன் சொல்றான், வேற யாரு? அதை தூக்கி போட்டது நான் தான். நான் உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளை பார்த்தலாம் நான் ஒன்னும் பயப்பட போதில்ல. என் பின்னாடி இருக்க இந்த பையன் இவன் பெரிய பாக்ஸர் தெரியுமா? உன்னால இவன் முன்னாடி நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். பஞ்சு நிறைய ஆளு கீழே விழுறான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் தாக்குவான். ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோவோட பாலிசியாவும் இது வரைக்கும் இருந்திருக்கு. இன்னும் அப்படியே காடோட மீட்டிங்கு போகுது. அங்க நம்ம மூவ் வராதனால டிராகனு அதுதான் அங்க போயிருக்கேன். நம்ம மீட்டிங்கை வந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருமே இங்க வந்தாச்சுல, மூவால இங்க வர முடியல, அதுக்காக அவரோட மெசேஜை நான் சொல்லலான்னு இங்க வந்திருக்கேன். இரு, நீ யாரு ஃபர்ஸ்ட் இங்க வர்றதுக்கு? ஏன்னா இது காடோட ஏரியா, காடுங்க உண்டி தான் இருக்கணும். உன்ன மாதிரி சாதாரணமான அசிஸ்டன்ட் எல்லாம் இங்க வரவே கூடாது. அட, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க, வெறுமா நான் மெசேஜை கொடுக்க தான் வந்தேன், வேற எதுவும் இல்ல. அங்க மெசேஜையும் அவன் காட்டுறான். இந்த மெசேஜ் படி பார்த்தா எப்பயும் போலதான் யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம மூக்கு ரிப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ஃபைட்டுக்காக அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா இதை கேட்கிற லூசிஃபர் பயங்கரமா அந்த பெஞ்சிலே ஒரு அடிய போடுறான். உண்மையை சொன்னா நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன் அந்த மூணால. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மீட்டிங்க்கு அவன் வரக்கூட இல்ல. எல்லாருக்குமே இதுக்கு ஆமா போகணும்னு ஆசைதான். இருந்தாலும் மூ கொண்டு இந்த விஷயம்னா தெரிய வந்தா அவ்வளவுதான், உங்க எல்லாரோட கதையும் நம்ம மூ மூச்சிருவான். அதனாலே எல்லாருமே வாயை முட்டு மூக்கு எதிரா ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. அங்க லூசிஃபரும் சொல்றான், இந்த உலகத்துல மீட்டிங்கை நம்ம எதுக்கு பண்றோம்? உலகத்தோட ஸ்டெபிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக தான் பண்றோமே. அங்க ஒரு ஆர்ச்சர் கார்டு இருக்கா, அவ வந்து அங்க சொல்றான், சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா ஸ்டெபிலிட்டிக்கான மேட்ரு ஒன்றும் இது இல்ல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு, அந்த மூ வந்து இந்த மீட்டிங்க்கு கூட வரல. அவனால இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு? எல்லா டைம்லயும் பிரச்சனை தான் வந்திருக்கு. மூ வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு கேம் மாதிரி பாக்குறான், எதையும் சீரியஸாவும் எடுத்துக்கிறது இல்ல. அவன் இப்படி பண்றனாலேயே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா? ஒத்தக்கண்ணா, நீ வந்து சொல்றான் உன்னோட உலகம் ஒரு கட்டத்துல அழிய போச்சு, அதுக்கு காரணம் யாரு? நம்ம மூதான், வேற யாரு? இவரோட உலகம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கிரியேச்சரால அப்படியே முழுங்கப்பட போயிருக்கும். ஒரு வாய்டு கிரியேச்சர், அதால ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த உலகத்தை முழுங்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கிரியேச்சர் அது. நான் சில பல செகண்ட்ஸ்லயே அங்க நம்ம ஹீரோ பூந்து பயங்கரமா அந்த வாய்டு கிரியேச்சரை கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளானட்டுக்கும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மூதான். அங்க இது அசால்ட்டாவே நம்மளால சால்வ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த அசால்ட்டா நம்மளால சால்வ் பண்ண முடியாம போச்சு. அதுக்கு மேல அவனோட டாப் பொசிஷன் கார்டு, அதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அவனோட ரூல் பண்ற அந்த தகுதி அது வந்து அவனுக்கு சுத்தமா இல்லவே இல்ல. சைடு டிராகனாலையும் எதுவும் சொல்ல முடியல. இங்க மூ இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. மூ, நீங்க எங்க தான் போனீங்க? தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட சீனை காட்டுறாங்க. அங்க அந்த பையனும் சொல்றான், பரவாயில்லையே, உனக்கு வந்து சில பல திறமையும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து வச்சிருக்கேன்? என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி எனக்கு சண்டை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போவா ஒரு கை பார்த்துக்க வேண்டியதான். அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அது நம்ம ஹீரோட மூஞ்சிலும் டைரக்டா பது. ஆனா இதுலயே அவன் எதுக்கு ஆச்சரியமானா, அந்த பஞ்சு பாட போகும்போது அந்த பஞ்ச் அவன் நல்லாவே பார்த்தான், வேணும்ட்டே அவன் டாச் பண்ணல. ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோவோட ஸ்டைலு. அதாவது ஒரு அட்டாக்கை வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் தான் உண்மையான சண்டையை ஆரம்பிக்கும். ஹீரோவும் பயங்கர கொடூரமா ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான், என்ன கண்ணு, ஃபைட்ட ஆரம்பிக்கலாமா? ஏன் டர்னு, என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டணும் இல்லையா? உன்னை பார்க்கும் போதே தெரியுது உன்னோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து உன்னோட கைதானு. அதனாலயே நம்ம மூவும் அதே மாதிரி மிமிக் பண்ண ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒரு பாக்ஸர் மாதிரி. ஆமா, இவன் என்ன பண்ணிருக்கான்? காப்பி பண்றதெல்லாம் சுத்தமா வேலைக்கு ஆகாது. இப்படி யோசிக்கும் போதே அங்க ஒரு பயங்கரமான பஞ்சை நம்ம மூ கொடுக்க, இதனால அவன் அப்படியே தள்ளி போறான். இதை பாக்குற அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் வந்தது? அவனோட பஞ்சும் அங்க பயங்கரமா இருந்தது, எப்படி அவன் இதை பண்ணான்? என்ன அவன் யோசிக்கிறான். இந்த சைடு அவன் ஹீரோவும் சொல்றான், என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் இன்னமும் முடிக்கல. நான் உண்மையா சொன்னா அவன் அடிச்ச இம்பாக்ட்ல ஹீரோவோட கைக்கு அங்க பயங்கரமா வலிக்குது. அவன் கையில இருக்க மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்துது, இந்த மாதிரி என்ன விட்டுருன்னு. ஆனா நான் வந்து எப்படி இவனை அப்படியே விட முடியும்? இது வந்து நல்லா இருக்கு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே அங்க தெரிஞ்சு போயிடுது, இதே மாதிரி கைய வச்சு தாக்கின்னு இருந்தா சுத்தமா வேலைக்காவது. இதனாலேயே அவனோட பெல்ட்டை கைட்டி கையில மாட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி பண்ணும்போது கையில அவளிக்கும் பிரஷரை வந்து விழாது. ஆனா இதை பாக்குறேன், ஃபர்ஸ்ட் அடி வாங்கின அந்த பையன் பயங்கரமா கத்துறான், யோ நீ என்னையா பண்ணிருக்க? நீ வந்து அவனை அடிப்பன்னு பார்த்தா அவன்லாம் உன்னை அச்சுன்னு இருக்கான். இப்போ என்னன்னா அவன் கையில எல்லாம் இதெல்லாம் கட்டுறான். நீ வந்து அவனை அடிப்பியா இல்லையா? நீ வாய மூறியா? இந்த மாதிரி நான்
நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் ஓடி போய் அவர் பயங்கரமா தாக்குறாரு. நான் மூ அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தாக்குற ஒரு மூமெண்ட்டையும் அப்படியே பாக்குறான். ஏன்னா அவனோட பாடி மூமெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவன் நகரும் போது மசில்ஸ் வந்து இன்னமும் உன்னிப்பா இவனுக்கு தெரியும். அதுலயே ஆளுக்கு புரிஞ்சு போயிடுது நெக்ஸ்ட் மூவ் வந்து இப்படிதான் அவன் பண்ண போறான்னு. ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்க வரான். ஆனா அதுக்குள்ள மூ அங்க வெறும் ஒரே ஒரு பஞ்ச் தான் அடிக்கிறான். அதுக்கே அவனோட கை அங்க உடஞ்சு போயிடுது. அடி பைத்தியக்கார, நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? இவன் கத்தும் போது என்னவோ தெரியல, இதுக்கு முன்னாடி அடி வாங்கியிருப்பான்ல அந்த பையன், அவன் கத்துறதும் இவன் கத்துறதும் ஒரே மாதிரி இருக்கும். கத்துறது ஒரே மாதிரி இருக்கு, அதே டைம்ல ஃபன்னாவும் இருக்கு இவங்க கூட விளாடுறது. மூ பாக்ஸர் பையனை அப்படியே நித்திட்டானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா விடாம மாங்குன்னு அடிச்சு அவனை மயக்கிறான். அடே நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? அடுத்தது நீதான். ஏன்னா உன்னோட கதையை நான் முடிக்க தேவையில்லையா? ஏன்னா நீ தானே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. அட நீ வந்து என் கிட்ட வராத, தள்ளியேறு. அங்க மூக்கொண்டு அவுட் ஆகுது. இவன் இன்னும் சண்டை போட விரும்பலையா? இல்ல இது வந்து வேலைக்கு ஆகாது. நான் வந்து இவனை அப்படியே விட முடியாதுல்ல. என்னவோ ஏதோ தெரியல அந்த பையனும் சொல்றான், மரியாதையா உன்னோட தோழியை ஒத்துக்கோ, ஏன்னா விஷயம் இங்கேயே முடிஞ்சிடும் சொல்லி வாய முடியல. ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச விடுறான். அங்க திரும்பவும் லெஃப்ட் ரைட்டுன்னு பயங்கரமா பஞ்ச விடுறான். அங்க இவன் சொன்னால தோழியை ஒத்துக்கிறேன்னு, அதான் நம்ம ஹீரோ அங்க பண்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி பேந்து போயிட்டு, உண்மையை சொன்னா இப்போதான் எனக்கு இன்னமும் நல்லா ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல எப்படியோ 2 பேரையும் தோக்கடிச்சிட்டால அந்த பாக்ஸிங் பையன். அவனோட காதுல திரும்பவும் ஒரு மார்க்கிங் அவன் விட்டு போறான். அங்க பாக்ஸிங் பையனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு போறான்னு. சீன்ல நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சொல்றான், ஃபைட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, நான் என்ன பண்றது, என்னோட பாடி தான் ரொம்ப வீக்கா இருக்கு, முக்கியமா என்னோட மசில்ஸ் இதெல்லாம் அப்படியே கிளியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் வந்து இந்த ஃபீலிங்ஸை அப்படியே விட முடியாது. ஏதோ ஒரு விஷயம் என்னோட உடம்புக்குள்ள இன்ட்ராப்ட் ஆகுது. அதனால இப்போதைக்கு அவனோட ரியலான உலகத்துக்கு அவன் போலான்னு அங்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட ரிலேயத்துக்கு அங்க போக முடியல. ஆமா என்ன ஆச்சு, ஏன் இது ஒர்க் ஆகல? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் எல்மர் பிளானட்டுக்கு வந்து நம்ம லீய அப்படியே உள்ள தூக்கி போட்டிருப்பான்ல. அங்க போகும்போதே அந்த டிராகன் வந்து கேட்கும், ஆமா ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? எத்தல ரொம்ப நல்லாதான் போயின்னு இருக்கு. என்ன விஷயம்னா வந்து ஒரு வீக்கான உடம்புல இருக்கேன், அதனால டிராகனு என்ன பண்ண உனக்கு தெரியுதா? ரெக்கவரி மேஜிக் ஆர்பு அதை நீ கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மேஜிக் ஆர்ப் இருக்குல்ல, அது வந்து ஒரு மேஜிக் ஐட்டம் தான். இது இந்த பிளானட்டோ இல்ல மத்த பிளானட்லயோ கிடைக்கும். ஐட்டம்குள்ள வேற ஒரு உலகத்துக்கான மானாவும் இருக்கும். இது எத்துல அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்குமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. அதனால்தான் சில பேரு கொண்டிதான் இந்த மாதிரி வித்தியாசமான ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த வகையில அவங்க வந்து ஒரு காட் லைக் பீயிங்கா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க டிராகனும் போகும்போது அங்க சொல்லுது, நீங்க வந்து திரும்பவும் இங்க வருவீங்கல, அந்த டைம்ல நீங்க சொன்ன அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்காக ரெடியா இருக்கும். ஆனா மயிலாடு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. கேட்ட உடனே ஆளும் பேண்ட்டுக்குள்ள கைய விடுறான். பேண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவன் வச்சிருக்கான். அது ஒரு லெட்டர் தான், நம்மளுக்கும் தெரியும் லெட்டர்ல என்ன இருக்கும்னு. டிராகனும் அங்க எவ்வளவோ தடுக்க பாக்குது, இருந்தாலும் அங்க வந்து அவரு கேக்குற மாதிரி இல்ல. உடனே அங்க குளோபத்தோட லீயோட உடம்புக்குள்ள ஒரு டக்குன்னு போயிடுறாரு. நம்ம மூக்கு அங்க தெரியல பாவம், இதையும் ஒரு கிரியேச்சர் அங்க மேல பாத்துன்னு இருக்குன்னு. அது லூசிஃபரால அனுப்பப்பட்ட அதே கிரியேச்சர் தான். தெரியல இவன் என்ன பண்ண இருக்கான்னு. இப்ப நடக்கிற விஷயத்த வச்செல்லாம் பார்த்தா அவனோட பாடி அது எம்டியா இருக்கான். அப்படியே மீட்டிங் பக்கம் வந்து அங்க லூசிஃபருக்கு உண்மையிலேயே இப்ப தெரிய வந்திருக்கும் விஷயம் என்னன்னு, எதுக்காக மூ இங்க வரலன்னு. அதனாலேயே ஆளுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பாவும் இருக்கு. ஆல்ரெடி மூ மேல ஒரு கோவம் இவனுக்கு இருக்க செய்த 1000 வருஷத்துக்கான அந்த பகை அதை வந்து இப்ப அவன் நிறைவேற்றலான்னு ட்ரை பண்றான். இதுதான் நல்ல வாய்ப்பு, நான் வந்து அவனோட கதையை முடிக்கணும். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல அவன் ஆக்டிவேட் பண்றான். இடத்துல ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கிற நீடில் அது டிராகனை பயங்கர வேகமா தாக்க வருமா. அந்த டிராகனோட சென்சஸ் ரொம்ப வேகமா இருக்கும். அதனால ஜஸ்ட் மிஸ்ல எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தோ அது தப்பிக்க ஆரம்பிக்குது. ஆமா நீ என்ன பண்ண இருக்க, என்ன பைத்தியமா? எத்துக்காடா இருக்கிற நம்ம மூ ஒரு எதிர்த்து நீ வார டிக்ளேர் பண்றியா என்ன? எனக்கான டைம் இந்த வாட்டி அந்த எத்துக்காட எக்ஸ்பெல் பண்ணாம நான் விட போதில்ல. அவனோட பொசிஷனு காட்ல இருந்து நான் நீக்க போறேன். இது என்னோட வாருக்கான டைம். கேட்டவுடனே டிராகனுக்கு இன்னமும் கடுப்பாகுமா. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபயர் பிரெத்தை வச்சு அது தாக்குது. அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம லூசிஃபர் கிட்ட போக, லூசிஃபர் அந்த அட்டாக்கு அவளைக்கும் பெருசாலாம் கண்டுக்கல, லைட்டா தான் அவன் தள்ளி வர்றான். இதனால அந்த அட்டாக்கு உலகத்தையே சுத்தி வந்து அந்த டிவைன் ரிலேத்தோட மறுபக்கத்துல விழுது. அட்டாக்கோட இம்பாக்ட்னாலேயே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆர்ச்சர் கார்டு ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டிவைனான ஷீல்டை அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்த கார்ட்ஸுக்கும் அதே ஷீல்டை ஆக்டிவேட் பண்றாங்க. இம்பாக்ட் ஒரு நியூக்ளியர் பாம் அளவுக்கு
பயங்கரமா இருக்கும். ஆனா அதனால நம்ம லூசிஃபருக்கு அங்க எதுவுமே ஆகல. டிராகன் யாங்கும் புரியுது இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகுது. என்னோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கையே இவன் வந்து தாக்கு பிடிச்சிட்டானா, அப்பனா என்னோட பயங்கரமான அல்டிமேட்டான அட்டாக்கை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 3 நாள்ல டிராகனோட உருவமே அப்படி இன்டென்ஸா மாறுது. லூசிஃபர் ஆல்ரெடி ரொம்ப ஓவர் பவர், நம்ம டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அதனால டிராகன் அங்க வசமா மாட்டிக்குது. என்னோட கதை அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம மூவோட கதையை நான் பாக்குற மாதிரி இருக்கும். இதை பாக்குற அந்த ஆர்ச்சர் கார்டு அவங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கோட என்விரான்மெண்ட் ரொம்ப சண்டையா இருக்கிற மாதிரி தெரியுமா, அதனால அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எப்பா நான் வந்து இங்க போறேன், இரு எங்க நீ போற வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த கேட்கணும். யாரோட சைடு, என்னோட சைடா இல்ல மூவோட சைடா? உண்மையை சொன்னா நீங்க ஏதோ ஒன்றை பண்ணிட்டு போங்க, எனக்கு வந்து யாரோட சைடும் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அப்படியா, நீ வந்து தொல்லை பண்ணாத வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா மத்தவங்களாம் என்ன யோசிக்கிறீங்க கேட்குற அவங்களாலேயும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா டிராகன் யாங்கு அதுவே ஒரு காட் லைக் பீயிங், அதோட நிலைமையை இவன் இப்படி மோசமாக்கிட்டான். அப்படி பார்க்கும்போது அவங்களால பெருசா என்ன பண்ண முடியும், ஒத்துக்கிறாங்க அவங்க. டிராகனும் கத்தி சொல்லுது, ஆமா நீ என்ன யோசிக்கிற, அவனோட மாஸ்டரை உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமா என்னால கொல்ல முடியும், ஏன்னா அவனோட பாடி அதுதான் எம்டியா இருக்கே. ஏன்னா வீக்கான பாடியில அவன் இப்போ இருக்கான், அதுவும் எத்தல. இது எனக்கு ஒண்டிதான் தெரியும்னு நினைச்சேன், உனக்கு வந்து எப்படி தெரியும்? டிராகன் கிட்டயும் வேற வழியே இருக்காது. இவனை தாக்குறதுக்கு வெறும் அதோட வால் ஒண்டி தான் மிச்சம் இருக்கும். அதோட வாழை வச்சு கடைசியா ஒரு அட்டாக் பந்து. அந்த அட்டாக்னாலையும் லூசிஃபருக்கு அங்க பெருசா எதுவும் ஆகல. அந்த நீடல் அந்த வெப்பனை வச்சு அசால்ட்டா அதோட வாளை அப்படியே துண்டாக்கிறான். நீ என்ன யோசிக்கிற, இந்த மாதிரி உன்னோட வெறும் வாளை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? கவலையே படாத, ஏன்னா ஒன்னு நான் அப்படியே கொல்ல போதில்ல. ஏன்னா நீ உயிரோட இருந்தாதான் கண்டிப்பா எத்துல அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய வரும். எத்துல எங்கேயோ தானே அவன் இருக்கான். அந்த வீக்கான மூவை நானே நொறுக்கணும். இதை கேட்கிற டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அது அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. புலியான அந்த சோலு அந்த பையனை நம்ம கோச் வந்து பயங்கரமா கத்துறாரு. அம்மா உனக்கு என்ன பைத்தியமா, இப்போ காம்படிஷனும் வரப்போகுது, இந்த மாதிரி நிலைமையில இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க, நீ உண்மையிலேயே சீரியஸா இருக்கியா? நீ வந்து குட் பண்ண போறிய எல்லாத்தையும்? அட என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையிலேயே இந்த மாதிரி யோசிக்கல எனக்கு ஆகும்னு. நீ வந்து நாளையிலேருந்து இந்த இடத்துல வராத, உன்னோட ஆமை ஃபர்ஸ்ட் ஹீல் பண்றதுக்கு பாரு. சரி நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். அந்த பையனால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, அவனை நான் என்ன பண்றது? அந்த இடத்துல அதே ஃபேமஸான பாக்ஸர் வருவானா, அவரும் இவனுக்கு அந்த விஷயத்த பாக்குறாரு. ஆமா என்ன ஆச்சு உன்னோட கைக்கு? பார்த்தோன்னே அந்த பாக்ஸர் பையனுக்கு ஒரு ஐடியா வருது. நல்ல ஐடியாவா இருக்கு, இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா வேணும்ட்டுனே அவன் அழுகுற மாதிரி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல என்ன ஆச்சுன்னா, என்னோட பிரதரு அவனை எல்லாருமே புலி பண்ணாங்க, அதை நான் தட்டி கேட்க போனேன். ஆனா கடைசியில என்னைய பயங்கரமா அடிச்சு என்னோட காலு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட நல்லா தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா கேங்கா மாதிரி என்ன அவங்க அடிச்சிட்டாங்க. என்னோட ஆமு அது வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அவங்கதான். ஆனா இதுக்கு அவரு ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே அவரு போகும்போதே சொல்றாரு, உனக்கே நல்லாவே தெரியும் காம்படிஷன் வேற வரப்போகுது, நீ இந்த மாதிரி டைம்ல இப்படியா நீ பண்ணுவ? அட நான் ஒர்க் ஆகும்ல நினைச்சேன், என்ன இது இங்க ஒர்க்கே ஆகல. ஆனா ஒரு கட்டத்துல அவரு பின்னாடி வந்து அங்க கேக்குறாரு, ஆமா உன்னை அடிச்ச அந்த பையன் அவன் வந்து யாரு அத சொல்லு. அந்த சைடு நம்ம மூவ காட்டுறாங்க. அங்க மூக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா என்னதான் போயின்னு இருக்கு, என்னால இதுக்கு என்னோட உலகத்துக்கு போக முடியல, ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. அப்பனா கண்டிப்பா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு, என்னால போக முடியலனா என்னோட ஒரிஜினலான பாடிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. நான் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, ஏன்னா யாங் வந்து அங்க இருக்கான். அவன் இருக்கும் போது என்னோட பாடிக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? யாராலையுமே என்னோட பாடியை தொட முடியாது. இல்லனா இப்படி இருக்குமோ எல்லாம் காச்சும் டீம் அப்பாய் என்னோட பாடியை அட்டாக் பண்ணிட்டாங்களோ? அப்படி உண்டி ஆயிருந்தா என்னால இப்படி எல்லாம் உட்கார முடியாது. அங்க வர கோவத்துக்கு பெட்டை பயங்கரமா போட்டு தாக்குறான். எப்படி அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னைய வந்து தாக்குற அளவுக்கு? நான் யோசிச்சபடி அவங்க கேங்க பண்ணி என்ன தாக்கி இருக்காங்கன்னா அங்கால தடுக்க முடியும். யாங் ஒன்னும் அந்த அளவுக்கு ஈஸியான ஆப்பனன்ட் இல்ல. இப்போதைக்கு நான் என்ன பண்றது, என்னால அங்க போக முடியல. அதனால நான் வந்து என்னோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்த நாளாவது நம்ம மூ பயங்கரமா ட்ரைனிங் பண்றான். இப்போதைக்கு அவனோட மசில பயங்கரமா அவன் ஸ்ட்ராங் பண்ணணும். நான் அப்பதான் மூவால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அங்க ட்ரைனிங் பண்ணும்போது இது வரைக்கும் பயன்படுத்தாத அந்த மசில்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துவானா, அங்க இதனால அவனோட மசில்ஸை பார்க்கும் போது ஏதோ பயங்கரமா கத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஒரு வழியிலையும் நம்ம மூக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதனால ஆளு பயங்கர
பயங்கரமா சிரிக்கிறான். இருக்கிற ஒருத்தங்களும் நம்ம மூவை பார்த்து வித்தியாசமா யோசிக்கிறாங்க, யாரா இவன் சைக்கோவா இருக்கான்னு. இந்த இடத்துல அதே ஸ்கூலு பொண்ணு இருக்கான். இந்த மாதிரி அவன் ட்ரைனிங் பண்றான். ஒரு குரல் அவங்க கேக்குமா, இதனால மூவ் அங்க தெரியாதனமா விழுந்துடுறான். வேற யாரும் இல்ல, நம்ம பார்த்த அதே ஸ்கூல் பொண்ணு தான். ஆமா, நீ ஏன்டா இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வரதில்ல? என்ன சொல்றேன், நான் உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஆகணுமா? நான் அந்த இடத்துல என்னோட பாடியை ஒழுங்கா ட்ரெயின் பண்ண முடியாது. உனக்கு என்னதாண்டா வேணும்? பாடியை ட்ரெயின் பண்ணி நீ என்ன பண்ண போற? பாடியை ட்ரெயின் பண்ணா என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும், அதனால நான் ட்ரெயின் பண்றேன். ஸ்ட்ராங்கா மாறி என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் என்னால ஃபைட்டை இன்னமும் நல்லா பண்ண முடியும். நான் வீக்கா இருக்க மாட்டேன் இப்போ இருக்கிற மாதிரி. அதனால என்னோட மசில்ஸை நான் ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். இன்னும் நிறைய விஷயத்த அங்க சொல்லின்னு இருக்கான். இதெல்லாம் புரியுதோ இல்லையோ, ஆனா பாவம் அந்த பொண்ணு கேட்டுக்கின்னு இருக்கான். அந்த பொண்ணுக்கு என்னன்னா, ஃபைனலா இவனை ஸ்கூலுக்கு கொண்டு வரணும், அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்காளே. அதை பத்தி அவ சொல்ல, இந்த இடத்துல எதுக்கு அவன் வரணும்னு கேக்குறான். இப்போதான் வேலிடான ஒரு பாயிண்டையும் வைக்கிறான். நீ ட்ரைனிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்க, இதே மாதிரி நீ ட்ரைனிங் பண்ணன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உனக்கு ஆப்பனன்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே வர மாட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் நீ இங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். இதுவே நீ ஸ்கூலுக்கு வந்தனா நிறைய ஆளுங்களை உன்னால சந்திக்க முடியும். ஃபைட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தன்னால கிடைக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாதா? அதனால நாளைக்கு மரியாதையா ஸ்கூலுக்கு வா, உனக்கு புரியுதா? இப்படின்னு இவ சொல்லிட்டு போறா. நம்ம மூக்கா என்ன தெரியல, அவ சொல்றதுல ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த புலி பண்ண அந்த பையனும் சரி, அந்த பாக்ஸர் அந்த பையன், உங்க ரெண்டு பேரும் திரும்ப வருவாங்களான்னு கேட்டா சுத்தமா கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் இல்ல. அதனால நான் தான் இப்போ என்னோட ஆப்பனண்ட்டை தேடி போற மாதிரி இருக்கும். அதே டைம்ல இப்போதைக்கு நான் என்னோட பாடி ரெக்கவர் ஆக வெயிட் பண்ணணும். அதனால அவ சொன்ன மாதிரியே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஹேய், நீ தானே அந்த செகண்ட் இயர் லீஹோ? ஆமா, நீங்க சொன்ன ஆளு நானே தான். உங்க லீக்கா? இதை கேட்டோனே ரொம்ப சந்தோஷமாயிது. நம்ம லீக்கும் இதே தான் வேணும். நான் லீ எதிர்பார்த்த மாதிரியே சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள புது ஆப்பனண்ட் அங்க வந்துட்டாங்க. இது வேற யாரும் இல்ல, அந்த பாக்ஸர் பையன் கேங். அவன் தான். எத்துல ஃபைட்டும் அவன் ஆரம்பிக்க போக நம்ம ஹீரோக்கா ரொம்ப ஆர்வமாயிது. எத்து தான்ப்பா இருக்கிறதுலே பெஸ்ட். அங்க சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம கேங்கை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. கேங் 15 வயசுல இருக்கும் போதே உன்னோட பாக்ஸிங் கரியரை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்க கேங்குக்கு சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேலேனா அவ்வளோ பிடிக்கும். பேலே மேல அவ்வளோ அப்சஸ்டா இருப்பாங்க. அதனாலேயே நம்ம கேங்கு எப்பெல்லாம் அந்த பேலே நடக்குமோ அங்க போய் சிஸ்டரை சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அலு பண்ணிருப்பான். கேங்கோட சிஸ்டர் மேல அவனையே அறியாம முன்னாடி ஒரு ஸ்டாக்கரும் வந்திருக்கான். அந்த ஸ்டாக்கருக்கு நம்ம கேங்கோட சிஸ்டரும் ரொம்ப பிடிக்கும் போல. பைத்தியம் மாதிரி அங்க வால் முழுக்க ஒரே அவளோட போட்டோவா தான் இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். டாக்கரா இருக்க அவனுக்கு இன்னமும் அந்த பொண்ணை அடையணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அதனால அவங்கள அடியணும்னு சொல்லி அவங்க போயின்னு இருப்பாங்களா, அடியே அவங்கள ஏதாச்சும் பண்ணிடலான்னு வருவானா. டெஸ்ட் மிஸ்ல நம்ம கேங் தாவி பயங்கரமான ஒரு அடி அடிப்பான். என்ன யோசிக்கிறேன், என்னோட சிஸ்டருக்கு நீ அப்படியெல்லாம் பண்ண நான் உன்னை விட மாட்டேன். என்ன விஷயம் நடந்திருக்கும். அங்க போலீஸ் கிட்டயும் அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவரு அங்க எதுவுமே பண்ணல. அதாவது அங்க தொட்டாலோ ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ தான் அந்த ஸ்டாக்கருக்கு ஏதாச்சும் தண்டனை கச்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் பண்ணாதனால கேங்க தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டாக்கர் இன்னமும் அங்க விடவே இல்ல. அந்த பொண்ணை இன்னமும் அடையணும் தான் ஒரு மாதிரி பைத்தியமா இருக்கான். எந்த அளவுக்கு பைத்தியம்னா, போன வாட்டி கேங் தாக்கியிருப்பால, அதுக்காக சிஸ்டரை கொண்டாச்சு நம்ம அடையணும் அப்படின்னு அவன் போறான். இந்த வாட்டியும் கேங் விடல, அங்க குதிச்சு பயங்கரமா அடிச்சிடறான். என்ன இந்த வாட்டி அவளை கொல்லலானே வந்திருக்கியா? இப்படி பண்ணும்போது அங்க இருக்கிற கத்தி தெரியாதனமா அந்த சிஸ்டரோட காலே பட்டுது. அதனால அந்த சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட மிகப்பெரிய கனவே அந்த பேலே தான். பேலேல ஒரு பெரிய இதை அச்சீவ் பண்ணணும். ஆனா இப்போ கால்லயே அடிபட்டிருக்கும் போது எப்படி அவங்களால அங்க பண்ண முடியும்? இதனால கேங்கு இன்னமும் கடுப்பாயி அந்த ஸ்டாக்கரை பயங்கரமா அடிக்கிறான். போன வாட்டியே எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவனை அப்படியே விட்டாங்க. எத்தல லாவும் சரியா இல்ல. நான் இவனை விட போதில்ல. லா இருக்குதோ இல்லையோ, நான் தான் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்து என்னவோ தெரியல, கேங்கு இந்த மாதிரி மத்தவங்களை தொலை பண்றது, ஸ்டாக்கிங் பண்றது, இந்த மாதிரி விஷயம்னாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை அவன் விட்டு வைக்கிறதுல எல்லாரையுமே தாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். கேங்க பொறுத்த வரைக்கும் இப்ப அவன் பண்றது தான் ஜட்ஜ்மெண்டே. அதே விஷயம் தான் நம்ம ஹீரோக்கும் நடந்திருக்கு. நம்ம ஹீரோவை அவன் பயங்கரமா அடிச்சால, நம்ம ஹீரோக்கும் புரியுது இவனோட பஞ்சு அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, வேணும்ட்டே தான் லைட்டா பஞ்சு வச்சிருக்கான். அவன் என்ன டெஸ்ட் பண்றானா நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை, அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பஞ்சை கொடுக்கணும். அதே மாதிரி அவன் பண்ணிட்டான். இப்போ என்னோட டேர்னு. இந்த இடத்துல இன்னமும் கேங்கு புரியல. ஏன்னா அந்த சோலு அந்த பையன் சொன்னபடி பார்த்தா ரொம்ப பயங்கரமானவனா இருக்கணும். ஆனா இவனை பார்க்க அந்த மாதிரி தெரியல. ஆமா, எதுக்காக நீ
மத்தவங்கள அடிக்கிறேன். நீ என்ன பேசின இருக்குன்னு எனக்கு புரியல. போதும், சின்ன விஷயத்த பத்திலாம் பேச வேணாம். உன்னால என்ன பண்ண முடியும்னு வந்து காட்டு. அங்க கேங் வந்து ஸ்டார்டிங்ல இவன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்ல நம்பி இருக்க மாட்டான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவனோட ஈகோ ஹர்ட் ஆயிடுது. எத்துல செம்ம வேகமா வந்து பஞ்சஸ் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவால அசால்ட்டா தப்பிக்க முடியுது. என்ன நீ வந்து எல்லா அட்டாக்ல இருந்தும் டாச் பண்ணிருக்கியோ, இப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா இதுலயும் என்ன ஆச்சரியமான விஷயம்னா நம்ம மூவ் அதை அசால்ட்டாவே பிளாக் பண்ணிட்டான். பரவாயில்லையே, உன்னால கீப் பண்ண முடியுதா? அப்பனா நான் உன்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நஞ்ச மாதிரியே நீ கெட்டவன் தான். இடத்துல விடாம நம்ம மூவ் அவன் பயங்கரமா தாக்கிங்கன்னு இருக்கான். போக போக நம்ம மூக்கு அங்க புரியுது, இவன் வேணுட்டே தான் இப்படி பண்றான். ஏன்னா இவன் வீக்கான ஸ்பாட்டா பார்த்து தாக்கின்னு இருக்கான். ஃபைனலா ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அதுல மூவோட வயிற்றுலயே அவன் தாக்குறான். மூவோட போன்ஸே ப்ரோக் ஆயிடுது. ஒரு மாதிரி அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. என்ன ஆச்சு? இதுக்கு மேலேயே உன்னோட ஆமை யூஸ் பண்ண முடியலையோ? என்னதான் ஹர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு மர்சியை காட்ட மாட்டேன். ஏன்னா இது எனக்கான ஜட்ஜ்மெண்ட். ஆனா அந்த இடத்துல நம்ம மூ பார்த்தா அப்படியே ஸ்மைல் பண்ண இருக்கான். அப்படி இவன் பண்றனால கேங்குக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. அந்த இடத்துல இன்னமும் அவன் தாக்குறதுக்கு ரெடி ஆகுறான். சைடு அங்க மூவும் சொல்றான், என்னால இந்த மாதிரி நிலைமையில அவனை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போ என்னால பண்ண முடிஞ்ச அந்த விஷயம் அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை என்னால அப்படியே தூக்கி போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்னால ஜெயிக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் நான் என்ஜாய் பண்ணும், அதுவும் காமா இருந்து நான் ஸ்மைல் பண்ணக்கூடாது. உன்னை வாட்டி நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி. முன்னாடியே மூக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் ஏற்பட்டிருக்கும். ஒரு வித்தியாசமான மாஸ்டர் கூட அந்த இடத்துலயும் இதே மாதிரி தான் மூவோட நிலைமை ஆயிருக்கும். அப்பயும் நம்ம மூக்கு அது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். அதான் மூவோட நிலைமை மோசமான நிலைமைக்கு போனாலும் மூக்கும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அவரு பாக்குறாரு. இந்த டைம்ல அவருக்கு இன்னொரு விஷயமும் அங்க தெரிய வந்திருக்கும். அம்மா டைம்ல நான் காமா இருக்கணும், என்னோட எமோஷன் அதை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். என்னோட ஆப்போனன்ட்டுக்கு அவனுக்கு இதை பத்தி தெரியவே கூடாது. அதனால ஒரு துணியை தூக்கி போடுறான். அதனால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆவன். இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா மூத்தாக்குறான். ஆனா அந்த இடத்துல சடனா ஒரு பஞ்ச் அவன் பண்ணிடுறான். அங்க இதனால மூவோட அந்த காம்னஸ் அது வந்து அங்க போயிடுது. மூவை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரம் வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பெயின் அவன் அனுபவிச்சதில்ல. அதனாலயே அந்த ஃபைட்ல அவன் தோத்து போயிட்டான். இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒன்னும் அப்படி பண்ண போதில்ல. நான் காமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட எமோஷனை வெளியில தெரிய விடாத மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு அவனோட மூஞ்ச காமாக்குறன்னு பேர்ல ஒரு மாதிரி ஆக்குறான். அதனால இன்னும் வந்து அவனுக்கு கடுப்பாகுது. இவன் கடுப்பேத்துற விதமா இப்படி பண்றானோ. நான் அவனோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு இன்னும் தான் இரிட்டேட் ஆகுது. அப்படின்னு அவன் தாக்க வரான். மூஞ்சிலேயே ஒரு அடியை தாக்கலான்னு வரான். மூ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிக்கிறான். பின்னாடி போகும்போதே கீழே இருக்கிற தூசி கல்லு இதெல்லாம் அவன் மேல தூவி விடுறான். என்ன யோசிக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி எல்லாம் என் மேல தூவி விட்டா அவனோட கண்ணு வந்து தெரியாம போயிடும். இதனால நீ வந்து தப்பிச்சிருவ அப்படின்னு யோசிக்கிறியா? இல்ல, நீ வந்து எதுக்காக வெயிட் பண்ண இருக்க? சீக்கிரம் என்ன தாக்கு. இதனால அவனோட கோவம் உச்சத்துக்கே போகுது. அந்த இடத்துல திரும்ப ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதுல இருந்தும் நம்ம மூ அசால்ட்டா தப்பிக்கிறான். திரும்ப ஆளு பின்னாடி வந்து தாக்குறான். அந்த பஞ்ச் லைட்டா அவனோட ஜாஸ்லயே பத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு தாக்குறானோ அந்த ஃபைட்டிங் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா ஆளு காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, இது ஆல்ரெடி அவன் அந்த உலகத்திலேயே பார்த்திருக்கான். இந்த ஃபைட்டிங் ஸ்டைல பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு டிஃபென்சிவான ஃபைட்டிங் ஸ்டைலா தெரியுது. அதே மாதிரி நான் தூக்கி போட்ட அந்த சின்ன சின்ன கல்லு அது ஒரு பிளானு தான். சொல்ல போனா இவனை இன்னமும் கோவமாக்கணும். அதே டைம்ல அவன் நகர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணனே. எவ்வளோக்கு எவ்வளோ இவனோட அக்ரெசிவான நேச்சர் வெளிவதோ எவ்வளோக்கு எவ்வளோ அது நல்ல விஷயம். என்னால இவனோட மூவ்ஸை நல்லாவே இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அந்த இடத்துல திரும்ப அவன் தாக்குறான். ஆனா மூவ்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதுனால நம்ம மூவால அசால்ட்டா அங்க தப்பிக்க முடியுது. ஒரு கட்டத்துல நம்ம மூ நல்லா தப்பிக்கும் போதே ஒரு வைட்டலான ஓப்பனிங் அவனுக்கு கிடைக்குமா? இதை ஒரு வாய்ப்பை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். ஆனா அந்த அடினால நம்ம மூக்கு அவனோட கை பயங்கரமா வலிக்குது. நான் கைக்கு பதிலா என்னோட எல்போவை பயன்படுத்திருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அந்த பையனுக்கு அங்க இன்னமும் எதுவும் ஆகல. அங்க அப்படியே அவன் பாப்பானா? இதை பார்த்து நம்ம மூ இன்னமும் சிரிக்கிறான். எனக்கு எதுவுமே ஆகலையா? நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம மூ எதிர்பாராத விதமா அவன் கிட்ட இருக்கிற அந்த வெப்பனை வச்சு காலியே அவன் பயங்கரமா தாக்கிறான். இது ஃபன்னா தெரியுதுல. உனக்கு வாயின்னு ஒன்னு இருந்தா தானே உன்னால சிரிக்க முடியும். உன்னோட வாயை நான் ஃபர்ஸ்ட் உடைக்கிறேன் அப்படின்னு அவன் வாயிலே தாக்க போறான். நம்ம மூவும் யோசிக்கிறான், நான் தோத்துறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்கும் நான் தோத்து போய் இந்த டேஸ்ட் அனுபவிச்சு இருக்கலாம். நான் கடைசியா தோத்தது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள ஏதோ கல்லு மாதிரி ஒரு விஷயம் அவனோட மண்டையிலே வந்து பயங்கரமா விழுது. ஒரு வாய்ஸும் கேக்குது, மை லார்ட் ஃபைனலி நான் வந்துட்டேன். ஆமா, என்ன விஷயம் அது? அது ஏதோ ஒரு விஷயம் வந்து என் மேல விழுந்த மாதிரி இருந்தது. மை லார்ட் திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குதா? இதனால இங்க வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு அவனுக்கு புரியுது. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம கேங் மாட்டிப்பான். இதனால கேங்க்கு வேற வழி இல்லாம அங்கல இருந்து
அங்கிருந்து ஓடி போயிடுறான். அங்க திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குது, மை லார்ட். அட நீ நீ வந்து இங்க என்ன பண்ற? டிராகன் யாங். அந்த டிராகன் பைய போலதான் இப்போ ரொம்ப சின்ன லிசார்டா வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம யாங்கு அங்க விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அந்த லூசிஃபர் இருக்கான்ல, அவன் உங்களோட பாடியை ஏதோ ஒரு பேரியரால ட்ராப் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த பையப்புலியால அவனோட பாடிக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எத்துல அவனை முழுமையா நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த எத்தோட பேரியருக்குள்ள போய் அவனை தேடணும். அவ்வளவுதான். யாங், இந்த மாதிரி நான் உனக்கு காடோட பொசிஷனை தரேன். நீ வந்து ஏன் என் கூட கோஆபரேட் பண்ணக்கூடாது? என்ன சொல்ற? எதுக்கு கம்முன்னு இருக்கு? சொல்லி தொலையேன். ஆமா, அந்த பேரியரு அதனால அட்டாக்ஸை தாக்கு பிடிக்க முடியுமா? ஆமா, எந்த விதமான அட்டாக்கும் அது மேல ஒர்க்கே ஆகாது. அங்க பட்டாலும் அது ஒண்ணுமே இல்லாம தான் போகுமே. அதனால தான் உனக்கு வந்து அந்த பொசிஷனை ஆஃபரா கொடுக்குறேன். இது வந்து ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு, ஏத்துக்கோ. ஆனா அது ஒர்க் ஆகுற மாதிரியே இல்ல. திடீர்னு சைட்ல ஒரு மேசிவான வெளிச்சம் வரும். அது நம்ம யாங் பண்ற வெளிச்சம் தான். அங்க யாங்கோட உடம்பும் பயங்கரமா க்ளோ ஆகுது. பார்க்கும் போதே தெரியுது யாங்க ரொம்ப கொடூரமான ஒரு அட்டாக்கை பண்ண போகுதுன்னு. இந்த அட்டாக்கையும் ஆக்டிவேட் பண்ணி விட அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இந்த டிவைன் ரிலியத்துல பாதி இடம் இது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல நம்ம யாங்கு அதோட அட்டாக்னாலேயே ஒரு சின்ன லிசார்டா மாறிச்சு. ஏன்னா நம்ம யாங்கோட ஸ்ட்ரென்த் அது முழுமையா பயன்படுத்திச்சு. இப்போ கடைசியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நான் மாறிட்டேன். சீக்கிரமா நான் அந்த பூமிக்கு போகணும். இந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். பின்னாடி அங்க லூசிஃபர் விடாம பயங்கரமா கத்தினே வரான். எங்க ஓடி போலான்னு பாக்குறேன். நீ பண்ண வேலைக்கு உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. இங்கேயே உன்னை தூசியா மாத்திடுறேன். அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பியர் அவன் தூக்கி போடுறான். அது அப்படியே பாடுற மாதிரி போய் அது அப்படியே அந்த ட்ரோன்ல மாட்டிக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சுதான் யாங் அங்க போர்ட்டல்ல குதிச்சிருக்கும். அதையே அறியாம நம்ம ஹீரோட ஃபைட்ல அது பூந்திருக்கும். இப்படியெல்லாம் தான் நடந்துச்சு மாஸ்டர். இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். மாஸ்டர், என்ன மன்னிச்சிட்டீங்களே. இப்போ அந்த லூசிஃபரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு சைடு எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா அந்த லூசிஃபர் அவன் கூட நான் திரும்பவும் சண்டை போடலான்னு இருக்கேன். அவனை இந்த வாட்டி நான் விட போதில்ல. மாட்டினானா அவ்வளவுதான். இந்த வாட்டி அவனை மொத்தமா முடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த பாடியை முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாத்தணும். ஏன்னா இது ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஒரே ஒரு பஞ்சில என்னோட கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இந்த மாதிரி டைம்ல என்னால என்னோட ஆர்ம்ஸை பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹே யாங், நான் உன்கிட்ட ஒரு ஆர்பனை கொண்டு வர சொன்னேன். அந்த மேஜிக் ஆர்பனை கொண்டு வந்தியா? மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை பண்ணிட்டேன். அவியசா நம்ம யாங் கிட்ட பாக்கெட்டோ இல்ல பேக்கோ எதுவும் இல்லல. அதோட வயிற்றுல வச்சுதான் அது கொண்டு வந்திருக்கு. அதுவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஆர்பை வெளியில கக்கிது. அந்த ஆர்போட சைஸே பெருசா இருக்குமா, இதனால அது ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப கஷ்டமா போனனால என்னால ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வர முடிஞ்சது. யாங், உண்மையை சொன்னா இது போதும். இப்போ இடத்துல அந்த மேஜிக் ஆர்பை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்க அவனோட உடம்பு அப்படியே பச்சை கலர்ல க்ளோ ஆகுது. நல்லாவே புரியுது இது வெறும் ஹீலிங் ஒண்ணி பண்ணல. அது கூடவே அவனோட பாடியை இன்னமும் சென்சிட்டிவாவும் இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணி விடுது. ஆமா மாஸ்டர், இருக்காத என்ன. அதுல டிராகன் பிளட்டோட மேஜிக்கையும் நான் தூவி விட்டுருக்கேன். என்னோட எஃபோர்ட்டையும் அதுல போட்டிருக்கேன். அப்படியா? இந்தா மீதி வந்து இருக்கு. இந்த பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கனால ஒரு முழுமையான மேஜிக் ஆர்பை என்னால பயன்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். இது இருக்கிறத நீ பயன்படுத்திக்கோ. இல்ல இல்ல, இதை வந்து நான் பயன்படுத்தல. இது நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும். அதனால நானே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு லிசார்ட காட்டுறாங்க. அதை வச்சுன்னு இருக்கிறதும் அந்த லீடர் பொண்ணுதான். ஏய், நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க டோலி. உன்னால பேச முடிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஜாலியா விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒன்னா பண்ண முடியும்ல. ஆனா என்ன பண்றது, உன்னால பேச முடியல. நீ வந்து இங்கே இரு, நான் வந்து போயிட்டு அப்புறமா வரேன். இப்படின்னு அவ ஸ்கூலுக்கு போறா. இந்த சைடு ஸ்கூலும் ரொம்ப அமைதியா இருக்கு. முக்கியமா அந்த புலி பண்ற அந்த பையன் அவன் அமைதியா ஒரு நல்ல பையன் மாதிரி பச்சுன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலேயே அவனோட வாழை இன்னமும் ஆட்டினானா அவ்வளவுதான், அவனை இன்னமும் தான் நிறைய பேர் தாக்குவாங்கன்னு. அதனாலேயே ஒரு நல்ல பையன் மாதிரி இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி எல்லாமே நல்லா போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ செம்ம வேகமா டோரை திறக்கிறான். ஹே, என்ன ஃபைட்டுக்கு ரெடியா? இப்படின்னு அவன் கத்தவும் ஆரம்பிக்கிறான். என்ன ஃபைனலி நீ வந்துட்ட போல. ஓ நீயா? நீ சொன்னா நான் வந்து இங்க வந்தேன். ஆனா நான் ஒன்னும் ஃபைட்டுக்கெல்லாம் இங்க வரல அப்படின்னு ஒரு பொய்ய வர அவன் சொல்லுவான். அவனோட முதுகுல தான் குட்டி டிராகனும் அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கு. அவனோட லுக்ஸை வச்சு அவளால சொல்ல முடியுது திரும்பவும் ஃபைட்டுக்கு தான் யாரையாச்சும் ஒருத்தங்களை தேடின்னு இருக்கான்னு. சரி, ஏதோ ஒண்ணு நீ வந்து வீடா எதுவும் பண்ணாம இருந்தா சரி, குட் லக் அப்படின்னு அவன் போயிடுறான். அங்க அரை நாள் போயிது. இப்படி போயும் நம்ம மூக்கு அங்க யாருமே கிடைக்கல. கீழே பொண்ணும் நம்ம கேங் கிட்ட பேசுறா. ஏய், உனக்கு விஷயம்லாம் தெரியுமா? செகண்ட் இயர்ல எப்பயுமே புலி ஆகிற ஒரு பையன்
பையன் அவன் திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானா. அவன் அந்த புலி பண்ற பையனையே பயங்கரமா அடிச்சு அவனோட காதையை கிழிச்சு போட்டானா. நம்ம கேங்க் அவளுக்கும் நியூஸ் எல்லாம் தெரியாதா, அந்த டைம்ல இந்த பொண்ணு வழியா தான் உனக்கு நியூஸே வரும். அங்க இப்படி இவ அந்த காதை துப்புறது அடி வாங்கின விஷயத்தெல்லாம் சொல்ல கேங்கும் லைட்டா புரியுது இது அவனே தானு. ஆளு மூக்கிட்ட அடி வாங்கிட்டு டைரக்டா என் கிட்ட வந்து ஒரு நடிப்பை போட்டிருக்கான். நானும் ஏமாந்து போயிட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது நான் வந்து அவனை தேவையில்லாம அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் யோசிச்சுனே போவான். முன்னாடியே தான் அங்க மூவ் வரான். ஏன்னா மூக்கு இன்னைக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா கிளாஸ்ல ஒருத்தங்களும் போனை நோன்றது, சில பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் தான் அங்க போச்சு. அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஃபைட் பண்ணணும்னு எந்த விதமான ஆர்வமும் அங்க இல்ல. இப்படின்னு இவன் யோசிச்சுனே போவானா. முன்னாடி கரெக்டா நம்ம கேங்கும் போயின்னு இருக்கான். அங்க பின்னால இருந்து பார்க்கும்போது அவளுக்கும் தெரியல கேங் கிட்ட அந்த மாஸ்கோ இல்ல அந்த கண்ணாடியோ இல்ல. அவன் கையில இருக்க அந்த மசில் சைஸ வச்சு சொல்லிடுறான் இது அவனே தானே. ஏய் நீ வந்து நேத்து வந்து அதே பையன் தானே. அட இவனுக்கு இப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும். இரு நான் வரேன். கேட்டவனி கேங்க புரியுது. ஆமா இவனுக்கு என்னதான் வேணும். நேத்து வந்து அதே பையன் தான். எப்படி இவனுக்கு தெரியும் இது நான் தானே. அந்த மாஸ்க் அந்த காகல்ஸ் இது ரெண்டுமே இல்லாம எப்படி இவனால என்ன கண்டுபிடிக்க முடியுது. என்ன போலீஸ்ல மாட்ட விடுறதுக்காக ட்ரை பண்றானா. ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே இல்ல. ஹீரோக்கு அங்க சண்டை போடணும். அதனால சம வேகமா பிடிக்க போறான். ஒரு டேர்னுக்கும் போவானா. அங்க போய் பார்த்தா ஆளை காணும். அந்த இடத்துல எவ்வளவோ இவன் தேடுறான். அங்க யாருமே இருக்கிற மாதிரியே இல்ல. ஒரு நல்ல ஃபைட்டுக்காக நான் வந்தேன். ஆனா இங்க அவனை ஆளை காணும். நேத்து வந்து அதே பையனியா நீங்க தேடுறீங்க. நேத்து கூட உங்களை பயங்கரமா தாக்குனானே அந்த சேலஞ்ச் பண்ண அதே பையன். உங்களுக்காக என்னால அவனோட சென்ட மூக்க பிடிக்க முடியும். வேணா அதை பண்ணுவா. இந்த மூவோ இதுக்கு ஒத்துக்க அங்க நாய்க்குட்டி மாதிரி அது மூக்க பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி மூக்கம் பிடிக்கும் போதே அங்க யாரோ ஒருத்தங்களோட காலங்கவுது. நல்ல வேலை நம்ம யாங்க அது மெரிக்கல. ஆமா ஏறாது தினம் அது மேல பார்க்கும். மேல பார்த்தா இந்த கிளாஸ் லீடர் பொண்ணு அவதான். அவ ரொம்ப பிளஷ் ஆவரா. அதுக்கும் காரணம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் விலங்க பார்த்தா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அம்மா நீ என்ன பண்ண இருக்க, மரியாதைய தள்ளிப்போ, இந்த லார்டுக்கு வலிய விடு இப்படின்னு அது கத்துது. ஆனா அதுக்குள்ள யாங்க நோக்கி அங்க ஒரு பயங்கரமான கை வருது. இது வேற யாரும் இல்ல அந்த லீடர் பொண்ணுதான். ஹேய் நீ என்ன பண்ண இருக்க, என்ன விடு விடு, என்ன மரியாதையா விடு. உனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு. என்னால ஒண்டி இங்க மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சது, அவ்வளவுதான் பாத்துக்கோ இப்படின்னு அது பயங்கரமா கத்துது. என்ன இது இது வந்து பேசுற லிசாடா. இந்த மாதிரி விஷயம் இந்த உலகத்துல இருக்கவா செய்து ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். கொஞ்சோண்டு கேப் கச்சோனே அது செம்ம வேகமா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்குது. மை லார்ட் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் கிட்ட இப்ப பவர் இல்லனா அவ்வளவுதான் அந்த பொண்ணோட கதையே ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பேன். இந்த லீடர் பொண்ணும் நம்ம ஹீரோவை பாக்குறா. ஹீரோ பார்த்துட்டு விதமாவே யாங்க பாத்துன்னு இருக்கா. அந்த பெட்டேனா உன்னோட ஃப்ரெண்டா. இது வந்து என்னோட ஒபீடியன்டான ஒரு சர்வன்ட்னு சொல்லலாம். இதை கேட்கிற அந்த லீடர் பொண்ணு கிம் ரொம்ப ஜலசா இருக்கு. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன மிருகம் வேணும் அப்படின்னு அவளோட பார்வை இருக்கும். அங்க ஹீரோக்கும் புரிய வர உடனே அவன் காலை தூக்குறான். என்ன இது வந்து உனக்கு வேணுமோ, கண்டிப்பா நான் உனக்கு தருவேன். ஆனா அதுக்கு பதிலா நீ வந்து ஒரு விஷயத்த எனக்காக பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே யாங் அங்க இருக்கு. ஆமா நீ என்ன என் மேல கோவமா இருக்கியா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க இப்பதான் என்ன ஆச்சுன்னே நம்மளுக்கு காட்டுறாங்க. யாங்க அவன் தூக்கி குத்துருப்பால அங்க கொடுக்கும் போதே சொல்றான், எனக்காக நீ என்ன தெரியுமா பண்ணணும். நான் வந்து ஒருத்தனை தேடின்னு இருக்கேன். யாரு என்ன அதை பத்தி நீ சொல்லணும். அதுக்காக உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். அப்படி நீ பண்ணனா கண்டிப்பா இதை நீ வச்சுக்கலாம். உண்மையாவா நான் இதை வச்சுக்கலாமா. ஆமான்னு சொல்ல அப்படி அவன் தூக்கி அடிக்கிறான். அங்க யாங்க மண்டையில ஒட்டிக்குது. யாங் இப்போதைக்கு அங்க இரு, அப்புறமா நான் சொல்லும் போது வந்துடு. என்ன இதை கேட்கற அதுக்கும் வேற வழி இல்ல. மாஸ்டர் எங்க போயின்னு இருக்கீங்க நீங்க. வேற எங்க அந்த பாக்ஸர் பையன் அவனை அடிக்கதான் இப்படின்னு தான் விஷயமே ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே யாங்க நமக்காக யோசிக்குது. யாங்க இப்பதான் சொல்லுது, நான் தான் என்னோட மாஸ்டரோட ஒரு செக்ரட்டரி மாதிரி. அதனால மாஸ்டர் சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்பேன். அவரு சொன்னபடி பார்த்தா உன்கிட்ட இருந்து சில பல விஷயத்த அவர் ஆக்கணும் போல. அதனால நீயும் என் கூட கோஆபரேட் பண்ணணும். யாங்கோ ஒரு சின்ன உருவத்துல சொல்லும்ல, இதனால அது ரொம்ப கியூட்டா இருக்கும். கிம்முக்கு யாங்கோட கியூட்னஸை தாங்கிக்க முடியல. அப்படியே அவ கை குத்து ஒத்துக்கிறான். சரி நீங்க சொல்றபடியே எல்லாமே ஆகட்டும், நான் உன்னை நம்புறேன். கண்டிப்பா உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் என்னால பண்ண முடியும். கிளாஸோட லீடரே நான் தானே. இதை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமாவுது. என்னது கிளாஸ் லீடரா, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அதுதான் கிளாஸ்ல எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன். முக்கியமா என்னோட கிரேடு அது எல்லாமே டாப்ல இருக்கும். என்னோட மாஸ்டர் அவரு ஒன்னும் லீடர் இல்லையா. ஓ லீய பத்தி நீ கேக்குறியா. அவனை பத்திலாம் நீ அந்த அளவுக்கு யோசிக்க கூடாது. அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. என்ன அது அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லையா. என்னையா நீங்க சொல்ல இருக்கீங்க. என்னோட மாஸ்டர் இந்த உலகம் இல்ல இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. இப்போதைக்கு ஒரு லீடரா இருக்கணும். ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் இந்த பூமிக்கே அவரு தான் எத்துக்காடு அப்படின்னு அது பயங்கரமா சொல்லுது. கிம் என்ன யோசிக்கிறானா, இந்த மிருகத்துக்கு நிறையவே அறிவு இருக்குப்பா, எல்லாம் இது ஃபன்னியாவே பேசுது இப்படின்னு அவ யோசிக்கிறா. கிம்ம கிட்டயும் அது சொல்லுது, இப்பத்துல இருந்து நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணணும், உனக்கு புரிய
புரியுதா? நான் என்னோட மாஸ்டர் லீ அவர் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் கண்டிப்பா. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. வந்து அப்பப்போ என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி நீ பண்ணா கண்டிப்பா நான் உதவியை பண்ணுவேன். ஆஹா, பொண்ணு வந்து வசமா என்னோட வழியில மாட்டிக்கினா. பொண்ணு வச்சு எத்துல இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்சிரும். ஆனா கிம் எதுக்கு கூப்பிடுறானா, நம்ம யாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்காக தான். யாங்குக்கும் இது கரெக்டா பத்து. இதனால அது ஒத்துக்குது. சரி, இந்த மாதிரி நான் வந்து வருவேன். ஆனா எனக்கான வேலையை நீ பண்ணணும். கவலையே படாதீங்க மாஸ்டர், உங்களுக்கான ரூட் இப்போ கிளியர். இந்த உலகத்திலயும் நீங்க திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகுதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ஆர்பர் சாப்பிட்டுருப்பான்ல, அதனால இப்போ பயங்கர ஸ்ட்ரென்த் எல்லாம் அவனுக்கு வந்துச்சு. சும்மா ஒரே பஞ்சிலேயே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இப்போ அப்படி இல்ல, வெறும் ஒரே ஒரு கையால புஷ்அப் எல்லாம் எடுக்கிற ஆளு. இதனால அவனோட மசில்ஸ் வந்து இன்னமும் ஆக்டிவேட் ஆகும். பரவாயில்ல, நான் முன்ன இருந்ததை விட நிறையவே தேடிட்டேன்பா. நான் என்னால அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. போனா இது வந்து பிசிக்கல் என்சான்மெண்டோட எஃபெக்டா? பரவாயில்ல, இப்போ வந்து என்னோட மசில் எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால இதே மாதிரி போச்சுன்னா இன்னமும் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். அது என்னால பண்ண முடியாத விஷயமே இருக்காது இந்த உலகத்துல. இன்னும் ஒரு கம்பத்து மேல ஒரு பஞ்ச் அடிக்கிறான். எப்பயுமே மூ வந்து பஞ்ச் அடிச்சா அவனோட கைதாங்க பயங்கரமா வலிக்கும். நான் இந்த வாட்டி அப்படி இல்ல. பரவாயில்ல, என்னோட கை இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் முடிக்காத அந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அவனை நான் தேடி ஆகணும் இல்லையா? வேற யாரும் இல்ல, அந்த பாக்ஸர் பையன் அவனை தான். அவன் இன்னைக்கு வரமாட்டானா என்ன? அவனுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி, ஏதோ ஒண்ணு, அவன் ஸ்கூல்ல இருப்பானோ. எதிர்பாராத விதமா அவனை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்பதான் கேங் அடிச்ச அந்த கம்பத்தை காட்டுறாங்க. இந்த கம்பம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவால விட்டா பழைய ஸ்ட்ரென்த்தையும் அங்க ரீகெயின் பண்ண முடியும். ஹீரோ போகும்போதே அவனோட உடம்புல இருந்து வேர்வையோட ஸ்மெல் அப்படி பரவுமா. அந்த ஸ்மெல் டைரக்டா நம்ம யாங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போகுது. யாங்கோ அங்க இந்த உலகத்துக்கான கிளாத்து, பேக் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துன்னு இருக்கும். சடனா அந்த வேர்வையோட ஸ்மெல் யாங்குக்கு தெரிய வருது. அடடே, இது வந்து மாஸ்டரோட பாடி ஸ்மெல் ஆச்சே. ஏய் கிம், இந்த மாதிரி ரொம்ப நன்றி. நான் வந்து உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். இன்னைக்கு இதுவே போதும், அப்புறமா உன்னை பாக்குறேன் என்ன. இன்னும் அது ஓடி போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ போயின்னு இருப்பானா, ஹீரோவோட தோல் மேல அது தாவுது. மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்காக இந்த மாதிரி இன்னொரு சர்வன்ட்டை எனக்கு அடிமையா மாத்திட்டேன் தெரியுமா. சைட்ல அப்படியே ஒரு சண்டையும் போயின்னு இருக்கு. நான் அவளைக்கும் யாங்குக்கும் மூக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா. அதனால அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். இங்க கவலையே படாதீங்க மாஸ்டர், இந்த மாதிரி அந்த சர்வன்ட்டை வச்சு என்னால நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அவங்க லாயலா இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள யாங்கோட மூக்குக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அட, இது வந்து அதே ஸ்மெல் ஆச்சு. கையில தான் அந்த பாக்ஸர் பையன் அவனை காட்டுறாங்க. இன்னொருத்தனை பயங்கரமா வச்சுன்னு இருக்கான். நீ வந்து யாரா நீ? நான் வெறுமா ஒரு பைக்கை தான் தூக்குனேன். அந்த பைக்கோட ஓனர் கூட நீ இல்ல. அதுக்காக நீ எதுக்கு என்ன தாக்குற? பைக்கு திருநது ஒரு தப்பா? நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுன்னு இருக்கேன். அவ்வளவுதான், பாத்துக்கோ. நீ வந்து கண்டிப்பா மிஸ்டேக் ஆக்கின்னு இருக்க. நீயும் ஒரு வாண்டடான ஆளு தானே. எனக்கு தெரியும்டா. இந்த மாதிரி உன்னை தேடி எங்களோட ஆளுங்களை அனுப்புறேன். ஆனா அதெல்லாம் கேட்காம பயங்கரமா அடிக்கிறான். தேவையில்லாம என்ன அப்படி சொல்லணும் இருக்காத. எனக்கு இந்த மாதிரி பேசுறது சுத்தமா பிடிக்காது. எத்துல திடீர்னு ஒரு பின்னாடி ஒரு சவுண்டும் கேட்கும். ஃபைனலி உன்னை பார்த்துட்டேன். ஆமா, யார் அது? அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது இந்த விஷயம் எப்படி ஏற்பட்டதுன்னு. அந்த இடத்துல யாங் அங்க போயின்னு இருக்கும்ல. யாங்க்கு இதுக்கு முன்னாடியே அந்த பாக்ஸரோட ஸ்மெல் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அங்க மூக்கிட்ட அது பயங்கரமா கத்துது. அட மயிலாடு, அடிச்சால உங்களை. அவன் வந்து இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனோட ஸ்மெல்லு நல்லா பயங்கரமா அடிக்குது. மூக்கு ஆப்போனன்ட்டே இல்லாம ரொம்ப சோகமா இருந்திருப்பான். நான் ஆப்போனன்ட்னு வந்துட்டோம். நீ அங்க ஃபைனலா வந்துட்டான். ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அட இரு, நேத்து நடந்தது ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். நம்ம சண்டை போட வேணாம். ஏன்னா எனக்கு ஒன்னும் உன்னை தாக்கணும் இல்ல உன் கூட ஃபைட் பண்ணணும் அதுக்கான எந்த விதமான இன்டென்ட்டும் இல்ல. ஆனா மூ கேட்கவே இல்லையே. பயங்கர வேகமா தாக்குறதுக்கு வரான். சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? அங்க மூ செம்ம வேகமா கிட்ட வந்திருப்பானா. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். ஆனா மூ கிட்ட வந்தோம் அங்க எதுவுமே பண்ணல. மூவை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு அடியை வாங்கிட்டு தான் மேட்சே ஆரம்பிப்பான். என்ன ஆச்சு? இவன் கம்மு நிக்கிறான். மேல எந்த விதமான கில்லிங் இன்டென்ட்டோ எனக்கு வரவும் இல்ல. அடனா பின்னாடி இருக்க அந்த ஆளும் கிட்ட இருக்கிற அந்த வெப்பனை எடுத்துக்கிறான். நீ வந்து ரொம்பவும் பேசிட்ட, இப்போ நீ சாவுடா. அவன் பயங்கரமா அடிக்கிறான். அடியில இருந்து அசால்ட்டா அவன் தப்பிக்கிறான். மூ மேல பட போகுமா பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆனா மூ அதுக்கு ரியாக்டே பண்ணல. அந்த அட்டாக்கு பயங்கர வேகமா மூவோட மண்டையிலயும் விழுது. நான் பெருசாலாம் ஒன்னும் நம்ம ஹீரோக்கு அங்க ரியாக்டே ஆகல. இதுக்குதான் நானும் ஆசைப்பட்டேன். ஃபைனலி நீ ஆரம்பிச்சிட்ட. மூ யோசிக்காம வயிற்றுலயே ஒரு எத்துறான். இங்க ஒண்டி விடாம அந்த வெப்பனை வச்சு அப்படியே அவனை இழுத்து மண்டையிலேயே ஒரு அடியை போடுறான். இதனால ஆளோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. அவரும் கத்துறாரு, ஹேய் நீ என்ன பண்ணிருக்க? ஆனா அது எதையுமே கேட்காம வயிறு நெஞ்சுன்னு மாத்தி மாத்தி அவன் குத்துறான். இதனாலேயே அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. என்னவோ ஏதோ தெரியல, இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் நம்ம மூக்கு சுத்தமா பிடிக்கல. இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. எப்ப நான் எத்துக்கு வந்தானோ அந்த டைம்ல என்னோட ஃபைட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. நான் ஃபீல் பண்ண அந்த இம்பாக்ட் அது வந்து ரொம்ப ஃபன்னா
இருந்தது. நான் இது ஒன் சைடடா இருக்கனால இதுல எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்ல, ரொம்ப போரிங்கா இருக்கு. நேத்து வந்த அந்த ஆளு அவன் கூட என்னால இன்னமும் சண்டை போட முடியும்ல. அங்க திரும்பி பாக்குறான், அந்த ஆளை காணோம். அடச்ச, நான் இவன் கூட இன்ட்ரெஸ்டிங்கா சண்டை போடும் போது ஓடி போயிட்டான். அவன் பாக்ஸர் பையனுக்கு ஓடி போகும்போது சுத்தமா அங்க புரியல இப்படிதான் மூ இவனை தேடி வரான்னு. நான் மூ வேற சண்டை போடும் போது என்னன்னு தெரியல ரொம்ப கொடூரமா ஸ்மைல் பண்ணுவான். ஓடி வரும் போதே நடுவுல ஒரு கிரியேச்சர் இருந்திருக்கும், இது நம்ம யாங்கு தான். அங்க ஏதோ ஒரு போதையில இருக்குமா, அதை கண்டுக்காம யாங்க ஓங்கி ஒண்ணு வச்சிடறான். அதனால யாங்க அங்கேயே மயங்கி போயிடுது. இந்த இடத்துல இதை ஒரு வாய்ப்பா வச்சுதான் ஆளு ஓடியே போயிருப்பான். எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக சண்டை போடுறது அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, ஃபைட்டை ஆக்சுவலா என்ஜாய் பண்றானா? நான் அவன் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா திரும்ப அவன் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவனோட வீட்டுக்கு வரான், பின்னாடியே அவளோட சிஸ்டர் காரியம் கத்துறான். ப்ராஸ்டிக்யூட்டர் வர, நீ என்னன்னா இங்க வழியில நின்னு இருக்க, மரியாதையை தள்ளுறா. இன்னைக்கு இன்னொருத்தனை நான் பிடிச்சு போட தெரியுமா? நம்மளுக்கும் இப்பதான் தெரியுது அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அவங்களால ஒரு டான்சரா மாற முடியல, அதனால அவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பாதையிலேயே அவங்க வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹலோ கேங்கால அந்த விஷயத்த மறக்கவே முடியல, அதை பத்தி தான் ஆளு யோசிச்சுன்னே இருக்கான். சீனாவது அந்த இடத்துல இன்னமும் அந்த பையனை காணும். அங்க இன்னமும் தான் அந்த பையனை தேடுறாங்க. அங்க யாங்கோ மன்னிப்பு கேக்குது, சாரி பாஸ், என்னால அந்த பையனை தேட முடியல, அதே மாதிரி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பின்னாடி இருக்க எல்லாருமே நம்ம யாங்க பார்த்து தான் வித்தியாசமா யோசிக்கிறாங்க, இன்னும் ஏதாச்சும் ஒரு லிசாடா இல்ல வேற ஏதாச்சும் அது. நான் அதுக்குள்ள அந்த லீடர் பொண்ணு கிம் அவளை இவங்க பாக்குறாங்க. யாங்க பார்த்தோன்னே அப்படியே துள்ளி குதிக்கிறா. யாங்கு ஹாய் மா, யாங் சொன்ன விஷயம்லாம் உனக்கு புரிஞ்சதா? என்ன சொல்ல வரான்? நேத்து வந்து ஒருத்தங்களை கேட்டியே, அவனை பத்தி நீ கேக்குறியா? எனக்கு தெரிஞ்சு நீ கேட்ட அந்த பையனை எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆறு நான் உன்னோட மாஸ்க கவர் பண்ணிட்டு யாரெல்லாம் மோசமான ஆளுங்க இருக்காங்களோ கூட சண்டை போடுவானே அவனை பத்தி தானே நீ கேக்குற? இது வேற யாரும் இல்ல, எல்ஜிமே தான். என்னது எல்ஜிமேவா? என்ன தெரியாதா? அது ஒரு ஃபேமஸான வார்த்தைப்பா, அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி மோசமா இருக்காங்களோ உங்களை இந்த மாதிரி ஆளுங்க பயங்கரமா தாக்குவாங்க, தாக்கி மத்தவங்களை காப்பாத்துவாங்க, இதுதான் ஹில்ஜிமின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக அந்த பையனை தேடணும்? நீ ஏதாச்சும் பண்ணியா என்ன? ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்காம முன்னாடி போகும்போதே சொல்றான், ஒரு வாட்டியும் அந்த பையன் தப்பிக்கிறான், ஆனா இந்த வாட்டி நான் தப்பிக்க விட போதில்ல. ஆனா அதுக்குள்ளே பின்னாடியே நம்ம கேங்கோட வாய்ஸ் அங்க கேட்கும், ஹேய் நீ வந்து ஸ்கூல்ல ஓரனுக்கு அப்புறம் இங்கேயே நானே உன்னை தேடி வரேன் இப்படின்னு சொல்ல சடனா அவன் அங்க முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அங்க சொன்னனாலேயே மூக்கும் இன்னமும் ஆர்வமாகுது. மா உனக்கு என்ன அந்த பையனை நல்லா தெரியுமா என்ன? அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எந்த அளவுக்கு நர்வஸா இருக்கானா, என்னோட காலெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகுது. யாங்கு ஏதோ எத்துக்கோய்க்கு வர மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு இவன் நர்வஸா இருக்கான். இதே மாதிரி அங்க சாயந்தரமாவது ஸ்கூல்ல முடியுது டைம்ல மூ சொல்றான், என்ன பண்ணு இவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கேட்டவுடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே வாங்கிக்கிறான். அங்க யாங்கியும் போட்டு அமுக்குன்னு அமுக்குறான். அந்த அளவுக்கு நான் விட்டா யாங்க அங்கேயே வாந்தி ஏத்தணும் போல. அந்த பொண்ணு போனக்கு அப்புறம் திடீர்னு சடனா ஒரு கை வந்து, ஃபைனலி நான் உனக்காக தான் வெயிட் பண்ண, நீயே வந்துட்ட. ஆமா வெயிட் பண்ணதெல்லாம் போதும், என்ன ஆரம்பிக்கலாமா? அங்க மூக்கும் இதை பார்க்கும் போதே நல்லாவே புரியுது. கையில அந்த போடுற கிளவுஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பெல்ட் அவனோட கையில கட்டியிருப்பால, அதே விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு தெரியல இந்த மாதிரி எதுக்கு உனக்கு ஃபைட்டிங்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு. உங்க மனசுலயே நம்ம மூவும் யோசிக்கிறான், எனக்கு ஃபைட்டிங் அது வந்து பிடிக்கும் சொல்ல முடியாது. ஃபைட்டிங்ல கிடைக்கிற அந்த அடி, அந்த வலி, அந்த நேரமோட அந்த துடிப்பு, இது எல்லாமே என்ன இன்னமும் ஆர்வமாக்குது. பாஸ்ட்ல பல காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இப்போ எனக்கு திரும்பவும் அந்த விஷயம் ஃபீல் ஆகுது. அதனால நான் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கேன் உன் கூட ஃபைட் பண்ணணும்னு. உன்னோட எக்ஸ்பிரஷனை வச்சே சொல்ல முடியுது உனக்கு ஃபைட்டிங்னா எந்த அளவுக்கு விருப்பமா இருக்குன்னு. இந்தா இதை வந்து பொடி. ஆனா நம்ம கேங்கு வேணும்ட்டே அதை பிடிக்கல, ஏன்னா அப்போதான் சண்டையை ஆரம்பிக்க முடியும்ல. அது கையிலயும் வந்து, என்ன வரியா ஃபைட்டுக்கு? என்ன கேள்வி இது? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அங்க மூ செம்ம வேகமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான், ஜஸ்ட் மிஸ்ல அங்க கேங்கும் தப்பிக்கிறான். கேங்கும் அடிக்கிற பஞ்ச்லயே நல்லாவே புரியுது நம்ம மூ எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு. இதனாலேயே அவனோட மனசுலயே யோசிக்கிறான், ஃபர்ஸ்ட் என்னோட பாடியை காமாக்கணும், ஸ்டிஃபா வச்சுக்கணும், ஏன்னா அப்பதான் அசால்ட்டா அவன் கூட என்னால போட்டி போட முடியும். அங்க ஒரு பாக்ஸரு, அதனால தான் ஆள் இப்படி யோசிக்கிறானே. திரும்பவும் மூ அடிக்க வருவானா, அங்க கரெக்டான ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு வாய்ப்பா வச்சு மூஞ்சிலே ஒரு பயங்கரமான அடியை கொடுக்கறான். அங்க ஒண்டி நிக்காம ரைட் லெஃப்ட்னு திரும்பவும் தாக்குறான். அங்க இது ரொம்ப வாட்டமா இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னமும் ரொட்டேஷனல் மூவ் எல்லாத்தையும் அவன் ட்ரை பண்றான். இதுவும் பயங்கரமா நம்ம லீ மேல ஒர்க் ஆகுது. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு, ஏன்னா இதுதான் பாக்ஸிங். என்னதான் இத்தனை அடியை வாங்கினாலும் நம்ம ஹீரோக்கு இன்னமும் இது ஜாலியா தான் இருக்கு. நிறைய அடி எனக்கு இவன் கொடுக்கறான், அதனால எனக்கு இன்னமும் ஃபன்னா இருக்கு. நான் ஃபைட் பண்ணணும், இவன் கூட ஃபைட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல ரெட் கலர் ஹேரோட இருக்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. ஆளும் அங்க கோரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான். இல்லைன்னா அவனுக்கு அலாரம் அடிக்கும். அங்க டைமும் ஆயிடுச்சு. சரி நான் லேட் ஆயிட்டம் போலியே. அங்க பக்கத்துலயே ஒரு நோட்ஸ் வந்துருக்கும். எல்லாருமே இவனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் வந்தவனே தூங்குறது தான் இவனோட வேலையை. அதனாலேயே இவனை தூங்க முடிஞ்சாதான் எல்லாருமே பார்ப்பாங்க.
இருப்பாங்களே அது எதையுமே கண்டுக்காம டைம் ஆகுதுன்னு இவன் ஒரு இடத்துக்கு ஓடி போறான். அந்த இடத்துல போகும்போதே ஒரு 2 பேரோட நிழலு சண்டை போடுற மாதிரி இவனுக்கு தெரியும். வேற யாரும் இல்ல, ஆப்வியஸா நம்ம கேங்கும் மூவும் தான். அங்க மூவை அவன் பயங்கரமா தாக்குறான். கட்டத்துல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது கேங் அவனோட வயிற்றுலயே அடிக்கிறான். அங்க காலை வச்சு திரும்ப முகத்திலையும் தாக்குறான். ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? பாக்ஸிங்ல கிக் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது பாக்ஸிங்கா? அப்படின்னா என்னது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதுதான் என்னோட ஃபைட்டிங் ஸ்டைலே. திரும்ப ஒரு பயங்கரமான கிக் அவனோட மூஞ்சிலே அடிக்கிறான். கேங்கால இன்னமும் அங்க நம்ப முடியல. இப்படி இந்த மாதிரி ஒரு வீக்கான பையனால திடீர்னு ஹெவியான கிக் எல்லாம் கொடுக்க முடியும். இதே மாதிரி ஃபைனலா தாக்கி அவனோட காலையே அவன் தாக்க போவான். இது பாடியோட ரொம்ப வீக்கான பகுதி. அங்க ஒண்டி தாக்கிட்டா அவ்வளவுதான், கேங்கோட கதையே காலி. அங்க அவன் தோத்து போன மாதிரி ஆயிடும். அதனால எப்படியாச்சும் அவன் தப்பிக்கலாம் ட்ரை பண்றான். அந்த அட்டாக்கு தாலும் அங்க எதுவுமே ஆகல. பின்னாடி சொல்றான், அட அந்த மேஜிக் கார்பன் நான் கன்சியூம் பண்ணல, இது முஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாடி என்ஹான்ஸ்மெண்ட்டும் முஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹேய், நீ என்ன பண்ண இருக்க? இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த் நீ எழுந்துட்டியோ அப்படின்னு அவன் விளையாட்டுத்தனமா கேட்கிறான். ஆனா அதுதான் உண்மையே. நம்ம மூவோ அங்க எதுவுமே தெரியாம அங்க நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. இந்த மாதிரி அவங்க மாத்தி மாத்தி கொடூரமா சிரிக்கிறாங்க. இத பாக்குற அந்த பையனுக்கு கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனாலேயே ஆளு அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம கேங்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு. அதனால ஆளு டைரக்டா அங்க தாக்குறதுக்கு போயிடான். மூவும் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி அவனோட காலை தூக்குறான். ஏன்னா காலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி. அங்க பட்டாலும் அவளைக்கும் அங்க எதுவுமே ஆகாது. அவன் நினைச்ச மாதிரி இல்ல, அவனோட காலில் பட்டோனே ஆளு 90 டிகிரிக்கு அந்த பக்கம் போகுது. இங்க ஒண்டி கேங்கு நித்தாம நம்ம மூவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அதனால மூ செவுலே போய் விடுறான். தெரிஞ்சு இதே மாதிரி போச்சுன்னா என்னால இவன் கிட்ட ஜெயிக்க முடியாது. என் கிட்ட வேற வழி இல்ல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா நான் பயன்படுத்த பார்க்கணும். ஏன்னா மானாவை பயன்படுத்தினாதான் என்னால நடக்கிற விஷயத்தையே மாத்த முடியும். இதுக்கு முன்னாடியே நான் ஃபெயில் ஆயிட்டேன். இருந்தாலும் வேற வழி இல்ல, ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதான். அங்க மானாவை ட்ரை பண்ணிங்கனே அப்படியே அவன் தாக்க வருவானா? அதை அசால்ட்டா கேங் பிடிக்கிறான். கேங் பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இட்டும் காத்தும் பின்னாடியே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால கேங் என்னதுராதுன்னு பின்னாடி பாக்குறான். ஒரு வாய்ப்பை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். திரும்பவும் தாக்கலான்னு போறதுக்குள்ளேயே மூ அடிக்கிற அந்த கையை அவன் பிடிக்கிறான். ஆனா திரும்பவும் அந்த மானா ஃபீல் ஆகுமா? அங்க திரும்பவும் பாக்குறான். இதை ஒரு வாய்ப்பை வச்சு மண்டியை வச்சு தாக்கிறான். இதனால ஆளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. அங்கேயே அவன் கீழே விடுறான். என்னோட மானாவை நான் கொஞ்சம் கேதர் பண்ண, இது மூலமா இது ஒர்க்கும் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னோட மானாவை ஒரு இடத்துல என்னால பயன்படுத்த முடியல. ஆனா இப்போ ஏதோ அந்த மானாவை ஏதோ பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சுட்டேன். அந்த மானா மூலமா தான் இங்க இருக்கிற டஸ்ட், விண்டு, அந்த லைட்டு எல்லாத்தையுமே நான் ரியாக்ட் பண்ண வச்சேன். அப்படிதான் இது ரியாக்டும் ஆச்சு. முக்கியமா இந்த இடத்துல மானா இல்ல. அப்படி மானா இல்லாத போது அந்த இடத்துல உங்களோட மானாவை நீங்க பயன்படுத்த பாத்தீங்கன்னா அது ஒரு வகையில காத்து மாதிரியும் லைட்டு மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த விஷயம் தான் இப்ப ஆச்சு. அதே மாதிரி இவனை தோக்கடிச்சிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னா தான் இருந்தான். ஃபைனலி என்னோட அந்த மார்க்கையும் நான் கொடுக்க போறேன். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலே கையை வச்சுட்டு அப்படியே அவன் நித்துறான். எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே லூசு மாதிரி சில பல வேலையை அவன் பண்ணான். அதுதான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க போதில்ல. இல்லி, நம்ம அப்புறமா சந்திக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ சண்டை போட விரும்பல, உன்னை நான் அப்புறமா பாக்குறேன் இப்படின்னு அவன் போயிடுறான். இந்த மாதிரி என்னோட மார்க் அவனுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் முடியாது போலியே. சீன்ல நம்ம யாங்க காட்டுறாங்க. யாங்குக்கு ஒரு பெரிய பேகாவை குத்து வச்சிருக்கா. ரொம்ப ஹெவியா இருக்கு. இருந்தாலும் நான் எப்படியாச்சும் இதை கொண்டு போயிடுவேன். ஹேய், இதே மாதிரி வேற ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பா சொல்லு. புரியுது. யாங்க போகும்போதே கேங்க அவன் பாக்குறான். இவன் நேத்து அதே பையன் தானே, பயங்கரமா அடிஸ்டல போனா. இந்த வாட்டி நான் ஒன்னும் போன வாட்டி ஆன மாதிரி விட போதில்ல. அவனோட மூஞ்சிலே மாஸ்டர் தாக்குற மாதிரியே தாக்க போறேன். கேங்கும் ஒரு மாதிரி கேரா இருக்குமா? அந்த டைம்ல யாங் மூஞ்சிலே தாவுது. அங்க பார்த்தோன்னே ஏதோ ஒரு மிருகம் நினைச்சு பயங்கரமா தாக்கிறான். ஒரு பாக்ஸரோட ரியாக்ஷன் டைம் அது ரொம்ப அதிகம். அதனால அப்படியே விட்டுறான். ஆமா, என்ன அது என்ன நாயா? கட்டத்துல திரும்ப மயங்கி போற மாதிரி ஆகுறான். இதனால அவளைக்கும் கண்டுக்காம அங்க அப்படியே விட்டு போயிடறான். அங்க யாங் கிட்ட வேற யாரோ வராங்க. அது நம்ம மூதான். சீன்லயே நம்ம மூவும் புது ட்ரெஸ் போட்டுன்னு வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கான். மாஸ்டர், என்ன ஆச்சு? உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நான் உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? என்னோட ட்ரைனிங் இது பே ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்னோட அசிஸ்டன்ட் வழியா நான் இதை உங்களுக்கு கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பேக் இது இருக்கும் போது நான் அவளைக்கும் கவலையும் பட வேணாம். உங்க மேலேயும் நான் ஏற தேவையில்ல, உங்களோட காலையும் நான் பிடிக்க தேவையில்ல. இதுக்குள்ளேயே அழகா ஒழிஞ்சிக்க முடியும். போகும்போதே நம்ம கேங் அவங்க பின்னாடியே கூப்பிடுறான். ஆமா, ஏன்டா சாட்டர்டே எப்போ ஸ்கூல் யூனிஃபார்மா போட்டு இருக்க? என்னது சாட்டர்டேவா? இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவன் ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கான். நான் நம்ம மூவோட மூஞ்சி ஃபைட்டிங் அப்போ ஒரு விதமா மாறும். அதனாலயே அங்க மூ கிட்ட கேங் கேக்குறான். அம்மா, நீ என் கூட வெளியில வர்றதுக்கு தயாரா இருக்கியா? எனக்கு வேணும்னா நம்ம 2 பேரும் வெளியில போலாம். கண்டிப்பா போரிங்கா இருக்காது. இதை கேட்டோனே ஃபைட் பண்றதுக்கு தான் இவன் வர சொல்றான்னு நினைச்சு அவன் ஒத்துக்கிறான். நீ உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சனா இருக்க. சரி, நான் ஒரு கிரேட்டான இடத்துக்கு போக விரும்புறேன். அங்க நம்ம ஃபைட்ட ஆரம்பிக்கலாம். டேய் பைத்தியக்காரா, நான் ஒன்னும் ஃபைட் பண்றதெல்லாம் மீன் பண்ணல. பின்னாடி
முன்னாடியே நம்ம யாங்கா பயங்கரமா கடுப்பா இருக்கு. இவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான், எனக்கு தெரியும் அவன் மாஸ்டரை ஏமாத்துறதுக்கு பாக்குறான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன 2 வாட்டி அவன் தோக்கடிச்சிட்டான்ல, இந்த வாட்டி அவனுக்கு நான் யாருன்னு காட்டாம விட மாட்டேன். இந்த ஸ்கூல்ல ஒருத்தனுக்கு அர்ஜென்ட்டா 2க்கு வரமா, உள்ள கூட அங்க இருக்கிற ஒரு பையன் போகவே இல்லை. அந்த பாத்ரூம ஒரு ஏஜென்சி மாதிரி அங்க இருக்கிற ஒரு பையன் பயன்படுத்துறான். அங்க இன்னொரு பையனை கட்டுறாங்க. அங்க அந்த பையனும் கேக்குறான், இன்னைக்கு எவ்வளோடா மீட் பண்ண? பாஸ், ஒரு 20,000 வான் தான் என்னால மீட் பண்ண முடிஞ்சது. என்னது 20,000 வானா? என்ன யோசனை இருக்க, இது போதும்னு நினைக்கிறியா? இந்த பையன் இருக்கான்ல, இவனோட பேரு யங்ஜோ, நம்ம ஜோனு கூப்பிடலாம். இது சுத்தமா பத்தாது. அந்த இடத்துல காசை கொடுக்க வந்தால அந்த பையனும் யோசிக்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். அந்த மாஸ்கோட வித்தியாசமான ஆளு வந்தான். அதாங்க நம்ம கேங்கு. அங்க பயங்கரமா தாக்கியிருப்பான்ல, அதனால எவ்வளவுதான் அவன் கிட்ட காசு இருக்கு. அந்த இடத்துல பைக் வண்டி அவன் வித்துந்தா இன்னமும் அவனுக்கு நிறையவே வந்திருக்கும். ஆனா ஜோக்கு இவன் ரொம்ப கம்மியா வந்திருக்கான்ல, அவனோட கடுப்பை அங்க இருக்கிற செவுத்திலேயே காட்டுறான். செவரே ஓஞ்சி போகுது. எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஆளுங்க எல்லாரையுமே நீ வர சொல்லு. நெக்ஸ்ட் சீன்ல கேங்கையும் மூவியும் காட்டுறாங்க. நம்ம கேங் சொல்லியிருப்பான், ஆடா நம்ம எங்கேயாச்சும் போலான்னு. அதுக்கு நம்ம மூ ஒத்துக்கனா, அதுக்குதான் இவங்க போயின்னு இருக்காங்களே. போகும்போதே அவன் சொல்றான், தேவையில்லாம இந்த மாதிரி கண்மூடித்தனமா எல்லாரையுமே அடிக்க தேவையில்ல. பார்க்கும் போதே தெரியுது நீ எந்த அளவுக்கு ஃபைட்டர் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு. அதே மாதிரி தான் நானும் ஃபைட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இப்போ அதுதான் விஷயம்னா, நீ மத்த வீக்லிங் கூட சண்டை போடாம என் கூடயே சண்டை போடலாம்ல. சரி சரி, எனக்கு புரியுது. நம்ம கண்டிப்பா ரீமேட்ச் பண்ணலாம். அதுக்காக அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்படியே இவங்க போகும்போது கேங்க்கு ஒரே சிகரெட்டோட ஸ்மெல் அங்க வருது. இந்த இடத்துல ஆளுக்கு புரியுது டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ ரெடியா நீ? அங்க ஒரு 2 பேரும் ஏதோ வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசின்னு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு கேங் திடீர்னு வரான். ஆமா, யாரா இவன்? திடீர்னு நடுவுல வரான். இவன் என்ன நம்மளோட வாலெட் அடிக்க வந்திருக்கானா? அதுக்குள்ளேயே அவனோட மூஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். இதனால ஆளு அங்கேயே அவுட்டு. இருக்கிற மத்த பசங்களுக்கும் புரியுது இது அதே ஆளுதான். யாரு தப்பான வேலைங்களை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே தாக்குவானே, அவனே தான் இவன். ஆமா, அவனே தான். நான் உங்களால இன்னமும் எக்ஸைட் ஆயிட்டேன். அதனால வாங்க ஒரு கை பாத்திரலாம். நம்ம நீ ரெடியா? நம்மோட முகத்தை பார்க்கும் போதே நம்மளால சொல்ல முடியுது இல்ல எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கானு. கேங் அங்க சண்டை போறதுக்கு ஓடி போயிடறான். ஆனா மூ அப்படியே தான் நிக்கிறான். ஏன்னா நம்ம மூவோட பாலிசியை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். யாராச்சும் ஒருத்தங்க சண்டையை ஆரம்பிக்காத வரைக்கும் இவன் சண்டையே போட மாட்டான். அதுக்கு உதவுற விதமா அங்க ஒரு பையனும் காலை பிடிக்கிறான். நீ அந்த பையனோட கேங்ல இருக்க பையனா என்ன அப்படின்னு காலை பிடிச்சு அப்படியே அமுக்க ஆரம்பிப்பானா. இதுவே நம்ம மூக்கு போதும் அங்க பயங்கரமா அவன் யோசிக்காமலே தாக்க ஆரம்பிச்சாரான். அதே மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அவங்க தோக்கடிக்கிறாங்க. இப்ப தாக்குனவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா. அதனாலே என்னவோ தெரியல, மூக்கு அவளைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த விஷயம். அந்த இடத்துல ஒரு வாலெட்டும் இருக்கு. அந்த வாலெட்டை நம்ம கேங் எடுக்கிறான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பர்ஸ் தான் இது. கேங்க்கு இவளை பார்த்தோன்னே புரியுது. கேங் கூடிய இவ சுத்துவா, அதே பொண்ணுதான் இவ. இப்படி எல்லா விஷயமும் நல்லா போகும்போது அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மூவ ஒருத்தன் காலிலே போச்சிருப்பான்ல, அவன் பாஸுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். அதனால அந்த பாஸுக்காரன் யங்ஜோ அவன் இங்க வந்துட்டான். ஏய், நீங்க தானா எங்களோட ஆளுங்களை இப்படி தாக்குனது? மரியாதையா ஓடி போயிடுங்க. நான் இன்னமும் கோவம் ஆகல. லீக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்குதான் ஆளு வெயிட் பண்ணா. இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களே. ஃபைனலி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வந்துட்டான் பையன் முன்னாடி. இப்படி யோசிக்கும் போதே அங்க ஜோவும் கத்துறான். ஆமா, எல்லாருமே என்ன பண்ண இருக்கீங்க? சீக்கிரமா அவங்க 2 பேரையும் முடிங்க. உங்க மூவோட முகத்தை பார்க்கணுமே. நம்ம மூ அவனையே அறியாம சந்தோஷத்துல அப்படி சிரிக்கிறான். மூவை தாக்க வந்த ஒருத்தங்களையும் நம்ம மூ பயங்கரமா பின்னி பெடல் எடுக்கிறான். இப்படி தாக்கும் போதே மூவை ஒரே ஒரு அடியில அங்க ஜோ அப்படியே மயக்கிறான். யாரா இவங்க? இங்க ஒருத்தன் தானே இருக்கணும் என்னோட கணக்குப்படி. ஆனா இங்க ஏன் 2 பேர் இருக்காங்க? இவங்க எல்லாம் யாருதான் எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு முன்னாடியே பாத்ரூம்க்கு ஒரு பையன் வந்திருப்பான்ல, விஷயத்த சொல்லியிருப்பான். எவனும் ஒருத்தன் நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் தேடி தேடி அடிக்கிறான். ஆனா இங்க ஏதோ 2 பேர் இருக்கிற மாதிரில தெரியுது. இந்த சைடு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு ஹாஜுன். ஹாஜுனும் போகும்போது சைட்ல சத்தமா இருக்கு. யாருக்கும் அவன் கால் பண்றான். ஆனா காலையை அவ எடுக்க மாட்டா. இந்த இடத்துல என்ன சத்தம்னு அப்படியே சைட்ல பாப்பானா. இந்த இடத்துல கேங்கு மூ மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹாஜனுக்கு இந்த மாதிரி விஷயம்னாலே சுத்தமா பிடிக்காதா. நல்லா அப்படியே அவன் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே பைத்தியக்காரங்க தான். இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இன்னமும் புரியல, இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப அதிகமா ஃப்ரீ டைம் இருக்குமா என்ன? இடத்துல அப்புறம் தான் அந்த பொண்ணிய பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்து இன்னமும் அவன் ஷாக் ஆகுறான். ஏன் எதுக்காக அவங்க மாட்டிக்கணும்? இன்னும் அப்படியே பாஸ்டுக்கு போது நம்ம ஹாஜனோட பாஸ்ட காட்டுறாங்க. நம்ம ஹாஜனோட அப்பா இருக்காருல்ல, அவரு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சாம்பியன் ஆனவரு. அவரு இது வரைக்கும் தோக்கியாச்சது இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அவரு. நம்ம ஹாஜனுக்கு அவரோட அப்பானா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல. இவள எப்பயுமே ஆளு சண்டையை பார்த்துக்கினே இருப்பான். அந்த டைம்ல எதுக்குன்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாரு. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆயினே போனாரு. அதுக்கு காரணமும் ஒரு விதமான ட்ரக் தான். அந்த ட்ரக் ஏத்து தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனாரு. அதுக்கேத்த மாதிரியே
அது சைடு எஃபெக்டையும் காட்ட ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தேனா எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. அர்ஜுனோட அப்பா அவர் வந்து ரிங்கில ஒண்டி தான் ஸ்ட்ராங்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா அவர் வீட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரிங்கில எப்படி எல்லார பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஸ்டரோ அதே மாதிரி தான் வீட்லயும் நம்ம அர்ஜுனோட அம்மாவை பயங்கரமா தொல்லை பண்ணுவாரு. அடிக்கிறது கத்துறது இந்த மாதிரி விஷயம் தினமும் நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் தாங்க முடியாம அர்ஜுனோட அம்மா ஓடியே போயிட்டாங்க. ஆனா என்ன பண்றது, அர்ஜுனையும் அவளோட தங்கச்சியும் அங்க கொண்டு போக முடியல. அர்ஜுனும் தங்கச்சியும் அங்க வசமா மாட்டிக்கினாங்க. நீல இருந்து நம்ம அர்ஜுன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சான். அர்ஜுன் தான் எல்லா அடியும் வாங்குற மாதிரி இருந்தது. அவளோட தங்கச்சிக்காக எல்லா விதமான காயத்தையும் அவனே வாங்கிக்க ஆரம்பிச்சான். சைடு அர்ஜுனுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப கடுப்பு. அவர் ஒரு மாஸ்டர் மாதிரி எல்லாரையுமே தாக்குறாரு. அதே டைம்ல அவர் வந்து ஒரு பெரிய சாம்பியன்ல இது வரைக்கும் டிவில நிறைய வாட்டி வந்திருப்பாரு. அவரோட மூவ்ஸை நான் நல்லா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்கும்போது நானும் சில பல மூவ்ஸை கத்துக்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி நான் வந்து யாருக்குமே தெரியாம கத்துக்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மூவ்ஸும் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சது. என்னோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தினமும் அடியும் வாங்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சது. ஃபைனலா நான் ஒரு டீனேஜ் பையனாவும் மாறினேன். இப்பயும் ஒரு விடவேலையே என்னோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒண்ணு விட்டாரு. ஆனா அந்த டைம்ல நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். என்னால அதுக்கு மேலேயே பொறுக்க முடியலையா, நான் எங்க அப்பாவோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் வச்சேன். இன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், நான் சர்வே ஆகணும்னா அதுக்கு நான் ஃபைட் பண்ணி ஆகணும். பஞ்சப்போ அர்ஜுனோட அப்பா பயங்கரமா கத்துறாரு. ஆமா அர்ஜுன், நீ என்ன பண்ணிருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் எவ்வளவு விஷயத்த உனக்காக பண்ணிருக்கேன்னு தெரியுமா, கிடைச்ச வேலைக்கு நான் வந்து உன்னை விட போதில்ல, உன்னையும் உன்னோட தங்கச்சியும் நான் கொல்லாம விட போதில்ல. இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்னோட மைண்டு அப்படியே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னா என்னையும் முக்கியமா என்னோட தங்கச்சியும் அவன் கொல்லலான்னு பார்த்தாரு. இதனாலேயே என்னவோ தெரியல, அன்னைக்கு நான் கடுப்போட உச்சத்துக்கே போய் என்னோட அப்பாவையே நான் கொன்னுட்டேன். இதுக்காக நான் ஒரு கொலையாளியா மாறிட்டேன். அந்த இடத்துல கோர்ட்டுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னோட நிலைமை அது வந்து எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் ஒரு வருஷத்துக்கு ஜெயில போட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் ஜெயில விட்டு வெளியில வந்தேன். ஜெயில இருந்து வந்தோம் என்னோட வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப உழைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சைடு ஸ்கூலுக்கு போனா சைடு நான் உழைக்கணும். ஏன்னா சாப்பாடுக்கே வழி இல்ல. அதனால நான் ஏதாச்சும் பண்ண வேண்டியதான் எனக்கு சாப்பாடே கிடைக்கும். அதனாலயே நான் உழைப்பேன், டெய்லியும் உழைப்பேன், என்னோட பாடியை சோர்ந்து போற அளவுக்கு. ஆனா இந்த மாதிரி உலகத்துல நான் வந்து இந்த மாதிரி உழைச்சேன். எனக்கு ஒரு விஷயம் இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்களோட பாடியில எவ்வளவு தெம்பு இருக்கும் போதும் எதுக்காக இவங்க வந்து சண்டை போட்டு அவங்களோட தெம்பை வேஸ்ட் பண்ணணும். அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்னாலே சுத்தமா பிடிக்காது. நான் எப்போ என்னோட தங்கச்சியை நாங்க பார்த்தனும், என்னால இந்த இடத்துல சும்மா இருக்க முடியாது. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு இருக்கல, அவ ஹாஜனோட தங்கச்சி தான். அவளை பார்த்தோன்னே இவனோட கோவம் வந்து உச்சத்துக்கே போயிடுது. நான் இதுக்கு காரணம் யாரு, முன்னாடி இருக்க இவங்க எல்லாருமே தான். அதனால எல்லாரையுமே விட மாட்டேன்னு சொல்லி அங்க தாக்குறதுக்கு போறான். நம்ம மூவ ஜோ பயங்கரமா தாக்கியிருப்பான்ல. இன்னுமா அவனுக்கு புரியல இந்த இடத்துல எதுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு. இப்படி யோசிக்கும் போதே பின்னாடி சடனா ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். இது ஒரு வீக்கான ஸ்பாட்டு. கரெக்டான இடத்துல அச்சனால இங்க ஜோ அப்படியே கீழே விழுறான். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவனோட மண்டையை தரையிலேயே ஒண்ணு வைக்கிறான். இல்ல டிராகன் லிங்கம் அங்க பயங்கரமா எழுப்ப பாக்குது. மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் எழுதுக்கோங்க மாஸ்டர். இப்படி இருந்தா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம மூவ் அங்க எழுப்ப பாக்குது. எழுப்ப போதே திடீர்த்தனமா அர்ஜுன் மேலேயே காலை வச்சுட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். மூளைக்கும் அவன் டிராகன் லிங்க கண்டுக்கவே இல்ல. அவனோட கவனம் முழுக்க அவனோட தங்கச்சியை நோக்கிதான் இருக்கு. வந்த விஷயம் கேங்கும் அங்க தெரிய வந்திருக்கும். இல்ல பல செகண்ட்ஸ்லயே அந்த இடத்துல இருக்க ஒருத்தங்களை அவன் பறக்க விடுறான். அங்க கேங் முன்னாடியே ஒரு 2 பேர் இருப்பாங்களே, அவங்களையும் அப்படி அவன் பறக்க விடுறான். உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்க லைனை கிராஸ் பண்ணும் போது எனக்கு இன்னமும் கடுப்பாகும். அட இருறா, நான் சொல்றதை கேளு. அங்க கேங்கும் எவ்வளவோ அதை புரிய வைக்க ட்ரை பண்றான். பின்னாடியே அங்க தங்கச்சிக்காரியும் பிரதர் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம கேங்கு புரியுது, என்னது பிரதரா, அப்பனா உனக்கு பிரதரும் இருக்கானா. இப்படி யோசிக்கும் போதே அந்த இடத்துல நம்ம கேங்க பயங்கரமா தாக்க வரான். கேங் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பாக்ஸர்னால ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். தப்பிக்கும் போதே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதுல இருந்தும் அர்ஜுன் தப்பிச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். ஒரு வாய்ப்பா வச்சு அங்க தங்கச்சியோட கையை போச்சுங்கன்னே சொல்றான். சீக்கிரம் என்ன பண்ணிருக்க, நம்ம ஓடணும். அந்த இடத்துல ஓடும் போதே தெரியாதனமா அந்த தங்கச்சிக்காரியோட பர்ஸ் அது அங்கேயே கீழே விழுது. முன்னாடி ஓடும் போதே சந்துக்கு முனையில ஜோ வேற அப்படியே நிக்கிறான். மா யாரா நீங்களா, எங்களை எந்திரா வரீங்க, இதுக்காக இப்போ நீ வரணும் புதுசா. அதெல்லாம் கேட்காம நம்ம அர்ஜுன் மூஞ்சிலே அடிக்க வருவானா. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க ஜோவோட மூஞ்சிலே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறாங்க. அது பண்ணது வேற யாரும் இல்ல, மூக்கும் இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னதான் அடி வாங்கினாலும் இவனை திரும்ப அடிக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. அட இவன் யாரு, ஆனா யோசிக்கலாம் டைம் இல்ல. நம்ம வந்து இப்ப சீக்கிரமா ஓடி ஆகணும். அடே மூ பைத்தியக்காரா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, முகத்தை நான் மறைக்க சொன்னேன், நீ எதுக்குடா உன்னோட முகத்தை காட்டின, இதுக்கு மேல பிரச்சனை தான். அதனால அவங்க 2 பேரும் ஓடி போறாங்க. அங்க ஜோக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. இவங்களை ஒன்னும் நான் அப்படியே விட போதில்ல. நெக்ஸ்ட் சீன்ல கேங்
அங்க ஒரு போர்டுல நம்ம எங்ஜோட முகத்தை வரையறான். ஆறா நல்லா பாரு, இதுதான் நம்மள பொறுத்த வரைக்கும் எங்ஜோ, உனக்கு புரியுதுல? அங்க போர்டுலயே அவன் விளக்க ஆரம்பிக்கிறான். 2-3 ஏரியா இருக்கு கிகோரி ஹை ஸ்கூல்னு. அந்த 2-3 ஏரியால இதுக்கு முன்னாடியே ஒரு லீடர் இருந்திருக்கான். அதுல கிம்மு கியோன்னு இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த ஜோ போன மாதிரியே எல்லாருமே தொல்லை பண்ற ஆளுங்க தான். அந்த டைம்ல இவங்களால அங்க பிரச்சனை வருமான்னு கேட்டா அவளுக்கும் வராது. இப்போ ஏன் தெரியல இவங்களோட ஆத்திக்கம் இங்க ரொம்ப அதிகமாயிருக்கு. காரணம் ஏன்னா இப்போ அந்த கேங்க்கு அந்த ஜோ இருக்கான்ல, அவன் தான் இப்போ கேங் லீடர் மாதிரி ஆக்ட் பண்றான். அதனால்தான் இந்த தொல்லை பண்ற கேஸ் வந்து இன்னமும் இங்க அதிகமாயிருக்கு. அவனோட கணக்கு படி பார்த்தா இது எல்லாத்துக்குமே மெயின் காரணமா இருக்குது இந்த ஜோ. அவன் தான் இவ்வளவு விஷயத்த கேங் அங்க சொல்றான்ல. நான் நம்ம மூக்கு அங்க புரிஞ்சுதான்னு கேட்டா ஒண்ணுமே அங்க புரியல. ஆமா என்ன நீ சொல்ல இருக்க, 3 பேரை பத்தி சொன்னல, அது இன்னமும் சொன்னியே, சொல்றது எதுவும் எனக்கு புரியவே இல்ல. உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, இல்ல மூளைய டெக்கரேஷனுக்காக நீ வச்சிருக்கியா? நம்ம பயங்கரமா கத்துவானா. அங்க டிராகன் யாங்லிங்கும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஆமா எவ்வளவு தைரியம் இருக்கும் உன்னோட மாஸ்டரை நீ அப்படி கத்திருப்ப? உன்னோட மாஸ்டர் யாரும் உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு அவரு கத்துறதுக்கு? இது வரைக்கும் நான் வந்து கத்தக்கூடாது பொறுமையா இருந்த, ஆனா பொறுத்தது போதும். இதுக்கு மேலேயே மாஸ்டரை பத்தி ஏதாச்சும் தப்பா சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. நம்ம கேங்கா என்ன இது பேசலாம் முடியுதுன்னு ரொம்ப ஆளு ஆச்சரியமா இருக்கான். ஆமா இது என்ன பேசுற தவளையா என்ன? என்னது யார பார்த்து தவளைன்னு சொல்றேன்? நான் ஒன்னும் தவளெல்லாம் இல்ல. ஆனா நம்ம மூவ் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இது வந்து என்னோட சர்வெண்ட் இல்ல என்னோட ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லலாம். இப்போ உன் மேல டவுட் இன்னமும் எனக்கு அதிகமாகுது. நான் உனக்கு இந்த உலகத்துக்கான பேசிக்கான நாலேஜ் கூட இல்ல, அதே மாதிரி நிறைய விஷயம் உனக்கு தெரியல. நான் கேக்குறேன் நம்ம மூக்க புரியுது, பரவாயில்லையே நீ உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பான ஹியூமன் நினைக்கிறேன். நான் யாருன்னா இப்படின்னு அவன் சொல்லலான்னு வருவான். அதுக்குள்ள கேங்கே சொல்றான், நீ என்ன ஒரு ஏலியனா? நான் ஒரு காட். இதை கேட்டவனே கேங்கால எதையுமே நம்ப முடியல. ஹேய் நீ என்ன சொல்ல இருக்க? நான் பார்க்கும் போது காடு மாதிரிலாம் தெரியல, ஒரு இடியட் மாதிரி தான் அதிகமா எனக்கு தெரியற. ஆமா ஏலியன்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னல என்கிட்ட, என்னது அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க பேசுறாங்க. இந்த விஷயம் நடக்குது எல்லாமே அவனோட வீட்டுல தான். கிம்மு பாவம் அவனோட கிழிஞ்சு போன ட்ரெஸ் அங்க தச்சுன்னு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாது. ஏன்னா டிராகன் யாங்க உட்காந்து நம்மளோட போன்ல ஏதோ ஒன்று சர்ச் பண்ண இருக்கு. இந்த சைடு நம்ம கேங் சொன்னதுல நம்ம மூக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ டார்கெட்டா இருக்கிறது அந்த யங்ஜோ. அவன் தான் ஒரே ஒரு டார்கெட், அவனை நம்ம முடிக்கணும். கேங்க்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கும் இந்த யங்ஜோக்கும் என்ன சம்பந்தம். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிது. அந்த யங்ஜோ இருக்கான்ல அவனை நான் திரும்பவும் தேடி மொத்தமா முடிக்கணும்னு. ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் அது நம்ம ஹீரோ கூட கம்பேர் பண்ணா அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, அவனோட வெயிட்டும் ரொம்ப அதிகம். அதனால நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பனா ஒண்டிதான் என்னால அவனை தோக்கடிக்க முடியும். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நீ கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லிருக்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனால ஏன் ட்ரைனிங் பண்ற விதமா என்னோட ஜிம்முக்கு வந்து ட்ரெயின் பண்ணக்கூடாது? அட போடாடி, நீ வந்து கையால ஒண்டிதான் சண்டை போடுற, ஒண்டி இல்லாம மத்த விஷயத்த வச்சும் நீ சண்டை போடணும். அப்பதான் உன்னால முன்னேறி போக முடியும். அதனால எனக்கு இதுக்கப்புறம் வர விஷயம் அது ரஃபராவும் இருக்கணும், டஃபராவும் இருக்கணும், இன்டென்ஸாவும் இருக்கணும். இதை கேட்கிற யாங்கு ஒரு ஐடியா வருது. அட மாஸ்டர் நீங்க கேட்ட விஷயம் இதோ இருக்கு, இதோ இதுல இருக்கு பாருங்க. யாங் ஒரு வீடியோ பிளே பண்ணு. அது கிம்மோட போன் தான். அந்த வீடியோல எவனோ ஒருத்தன் அங்க இருக்கிற ஆளை பயங்கரமா அடிக்கிறான். எல்லாத்தையுமே லைவ் மாதிரி ஒரு வீடியோல போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு சொல்றான், இந்த பர்சன் இருக்கான்ல இவன் இது வரைக்கும் 13 பேரை ஜெயிச்சிருக்கான். இவன் இது வரைக்கும் யார முன்னாடியே தோத்ததே இல்ல. சேலஞ்ச் பண்றதுக்கு வரீங்களா? அப்படி யாராச்சும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சா உங்களுக்கு 1 மில்லியன் வான் கிடைக்கும். அங்க போன்ல இவங்க நல்லா பார்க்கும் போது நம்ம கேங் அங்க புரியுது. அட இத பாரா, நீ சொன்ன அதே பையன் இவன் தான். முன்னாடி ஒரு 3 பேரை பத்தி சொல்லிருப்பான்ல, அதுல இருக்க ஒரு பையன் இவன் தானா? ஓ நீ சொன்னாலே இவன் தானா? ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட். கேட்டோனே மூவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இவன் தான் நெக்ஸ்ட் டார்கெட்னு. ஏன்னா இவனுக்கும் அவங்க எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கு. சீன்ல காட் ரிலியத்தை காட்டுறாங்க. அங்க லூசிஃபர் பயங்கரமான அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்னால அந்த இடமே தரமாட்டமா இல்லையுது. அந்த அட்டாக் பண்ணியும் அந்த இடத்துல இருக்க அந்த மினி எத்து இதுக்கு அங்க எதுவுமே ஆகல. பார்த்த ஆளு இன்னமும் கடுப்பா வரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்து காடு நம்ம மூவ் அவன் அசால்ட்டா நம்ம லூசிஃபரோட பேரியரை உடைச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம லூசிஃபரால அங்க பண்ண முடியல. அவனை நான் இப்பயே ஏதாச்சும் பண்ணணுமே. இந்த மாதிரி ஒரு வீக்கான ஸ்டேட்ல இருக்கும் போதே நான் அவனை முடிச்சிடணும், இல்லனா எனக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். மினி உலகத்தை அவனால அழிக்க முடியல. அதனால ஆளு இன்னமும் கோவம் ஆகுறான். சைடு அங்க யங்ஜோக்கும் அதே மாதிரி செம்மையா கடுப்பா இருக்கு. அவங்கள நான் என்ன பண்றது, அந்த 2 பேரையும் நான் கொல்லாம விட போதில்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு செவுரை இவன் பயங்கரமா அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒன்னும் செவுரை இல்ல, அது ஒரு பாத்ரூமோட கதவு தானே. இருக்கிற ஒரு பையன் ஒரு 2க்கு போயின்னு இருப்பானா, அவன் பாவம் அங்க இதெல்லாம் பார்த்து அங்கேயே இன்னும்
இன்னமும் நிறைய வாட்டி ரெண்டுக்கு போயிட்டான். இல்ல வரும்போதே அதே பையன் அங்க வரான். ஆமா என்னடா ஏதாச்சும் கச்சுதா இல்லையா? பாஸ் உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது இத்தனோடு பாஸால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, இதுல பெருசா என்ன இருக்க போகுது? இந்த இடத்துல 2-3 காயின்ஸ் அங்க விழுது. அதெல்லாம் பார்த்தாலும் இன்னமும் கடுப்பா வரான். ஆமா என்ன இது, நான் என்ன உன்னோட கண்ணுக்கு ஒரு பிச்சைக்காரனா தெரியறேன்னா என்ன இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு? பாஸ் எனக்கு தெரியல பாஸ், இந்த காலத்து பசங்க கிட்ட அவளுக்கும் காசெல்லாம் இல்ல போல. நான் இப்படி சொல்லும் போதே அந்த பர்ஸ்ல இருக்க ஒரு ஐடி கார்டு விழுது. அதே பொண்ணு அர்ஜுனோட தங்கச்சி, அவளோட ஐடி கார்டு தான். இதை பார்த்தோன்னே ஆளுக்கு அவ்வளோ குஷி ஆகுது. பரவாயில்ல ஃபைனலி யூசபிளா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இது போதுமே அவங்க 3 பேரையும் தேடி பயங்கரமா பழி வாங்குறதுக்கு. அப்புறம் என்ன வாங்க நம்ம போகலாம். டிராகன் யாங் அதுதான் ஒரு பேப்பரை பார்த்து எந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலயும் ஒரு சின்னதா ஒரு மேப் இருக்கு. அதை கொடுத்ததும் வேற யாரும் இல்ல, அந்த பிரசிடென்ட் கிம் அந்த பொண்ணு தான். அந்த வழியா இவங்க போகும்போதே டிராகன் யாங்கும் பாம் போட்டோமா கரெக்டா அந்த வழியில ஒரு நாய் வரும். மனுஷனுக்கு அந்த விஷயம் ஃபீல் ஆகுதோ இல்லையோ, ஆனா அந்த டாகிக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இந்த ஸ்மெல்லும் ரொம்ப கேவலமா இருக்குமா. ஸ்மெல் எங்கல இருந்து வந்திருக்கும், டிராகன் யாங்கோட பட்டாக்ஸ்ல இருந்து. அதுவும் ஆல்ரெடி செம கோவமா இருந்திருக்கும். செம கோவத்துல டிராகன் யாங்கோட பட்டாக்ஸ்லயே ஒரு கடி கடிக்குது. யாங்கும் செம கடுப்பா இருக்கும். போகும்போது 2 பேருமே அப்படி மோச்சிக்கிறாங்க. டாகோட பார்வையிலே நம்மளுக்கு தெரியும், திரும்பவும் போற வழியில பாம போட்ட உள்ளதான், அதுக்கப்புறம் உன்ன நான் போட்டுருவேன். ஆனா நம்ம டிராகன் யாங்குக்கு அங்க என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லோலி கிரியேச்சர்லாம் எனக்கு கடிக்கணுமா, என்னால ஒண்டி இந்த டைம்ல மேஜிக்கை பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உன்னை தேடி கொல்லாம நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலா அந்த எத்துக்கு வராங்க. அந்த சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கா. யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தேவையா இருக்கு அப்படின்னு செக் பண்றா. ஒருத்தங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட் அது இந்த ஒண்டி தான் அவங்களால அங்க ஃபைட்டே பண்ண முடியுது. மூவ் போன நாள் அதுவும் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்மையும் போட்டு போயிருப்பானா. அதனாலேயே அந்த பொண்ணுக்கு தெரியுது, நீ வந்து இந்த ஸ்கூல் தானா, எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோக்கு அங்க என்ன சொல்லணும் தெரியல. பின்னாடி யாங் தான் ஆமான்னு சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். அந்த சின்ன பொண்ணு அவங்க கேக்குறான், ஆமா உங்களுக்கு என்ன விதமான திறமெல்லாம் இருக்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபு, பாக்ஸிங், ரெஸ்லிங், ஸ்ட்ரீட் ஃபைட்டிங், இதுல ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே தான், அது இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷமா சண்டை போட்டு இருக்கீங்க அதையும் சொல்லுங்க. நம்ம ஹீரோவும் கையை விட்டு என்றான். ஆனா கையை விட்டு என்னாலும் அது பத்தாது. அங்க என்னோட ஃபைட்டிங்க பத்தி நீங்க கேட்டீங்களே, எனக்கு 3 மில்லியன் இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆப்வியஸா இதை வந்து யாருமே நம்ப போதில்ல. பின்னாடி இருக்க ஆளுங்களாம் சிரிக்கிறாங்க. என்னது 3 மில்லியனா கேட்டீங்களா நீங்க? அந்த சின்ன பொண்ணுக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்குமா, நல்லா அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரி ஃபீ அது வந்து 50,000 வான், அதை நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க சண்டை இல்லாம். என்னது என்ட்ரி ஃபீயா? நம்ம மூக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம யாங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஷயத்த பத்திலாம். அவங்க நிறையவே பணத்தை கொடுக்குது, இந்தாங்க இதோ இருக்குன்னு. பணம்லாம் எங்கல இருந்து வந்திருக்கோம்னா நம்ம கிம்மோட பணம் தான். கிம்மோட வீட்டுக்கு அடிக்கடி போகும்ல, எதுக்கு இந்த பணத்தெல்லாம் உஷார் பண்றதுக்கு தான். அதெல்லாம் தெரியாம நம்ம கிம் அங்க பர்ஸ தேன இருக்கா. அம்மா என்னோட பர்ஸ நீங்க பாத்தீங்களா, பிங்க் கலரு, அதை இன்னமும் காணும், எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பர்ஸும் ஆப்வியஸா நம்ம யாங் கேட்டதா இருக்கு. அங்க அதுல இருந்து பணத்தையும் குத்துருக்கு. நான் பணத்துல இன்னமும் 6,000 கம்மியா இருக்கு, கிட்டத்தட்ட 44,000 வான் அதுல இருக்கே. அதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபன்னா நடந்திருப்பான்ல, அதுக்காக அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை புடிச்சு போயிருக்கோம். அங்க ஒத்துக்கிறா. சரி நீங்க வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உள்ள போகலாம், அது கம்மியா இருந்தா இருந்துட்டு போட்டோம், நீங்க தாராளமா சண்டை போடலாம். சைட்லயே இன்னொருத்தனும் இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனோட கையை பார்க்கும் போதே தெரியுது அவன் கிட்ட ஒரு பயங்கரமான மசில்ஸ் இருக்குன்னு. இதே விஷயத்த தான் அவன் போன்லயும் பாத்திருப்பான். போன்ல பார்த்த அதே பையன் அவன் இவன் தான் நினைக்கிறேன், இந்த கோடோரி அவனே தான். அந்த பொண்ணு போய் அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றா. சாம்பியன் வந்துட்டாரு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேணவா, இது வரைக்கும் தொடர்ந்து 13 மேட்சை ஜெயிச்சவருனா அது இவரு தான். இந்த இடத்துல இப்படி இவ இன்ட்ரோ பண்ணும் போதே ஹீரோ நடுவுல வரான். நானும் மேட்சுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணேன். ஃபைனலி மேட்சுக்கான டைமும் வந்துச்சு. நான் வந்து இதுக்கு மேலேயே பொறுக்க போதில்ல. இந்த வாட்டி நான் ஒரு கைக்கு கை பாத்துக்க வேண்டியதான். ஆனா அதுக்குள்ள சின்னதா ஒரு கை வந்து, அட இருங்க நீங்க அப்படி பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நீங்க பார்த்தாகணும். பேப்பர் காட்டி ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவ சொல்றான். நிறையவே மேட்ச் நடக்குமா, நிறையவே காம்படிட்டர்ஸும் இருப்பாங்களாம். உங்க எல்லாரையுமே தோக்கடிச்சு மேல யாரு வராங்களோ உங்களால் தான் 1-on-1 இவரு கூட சண்டை போட முடியுமா. அதனால சண்டையில நீங்க ஜெயிச்சா முடியுதான் இவரு கூட சண்டையே போட முடியும். இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். கிட்டத்தட்ட 3 மேட்ச் அங்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கான டைம். அந்த சின்ன பொண்ணு சொல்றா 4th மேட்ச் இப்ப ஆரம்பிக்குது, பார்க்கலாம் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறான்னு. இந்த சைடு நம்ம மூ நிறைய பேரை தோக்கச்சிருக்கான். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். இதுவே இந்த சைனீஸ் ஆளை பத்தி சொன்னா இவனுக்கு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் நல்லா வருமா. சோ இவங்க 2 பேருக்கு இடையில ஃபைட் நடக்க போது. இப்போ ஃபைட்டும் ஆரம்பிக்குது. இடத்துல இதையும் நம்ம டிராகன் யாங் பார்த்துன்னு இருக்கோம். டிராகன் யாங் நல்லா பார்க்கும் போது அந்த நாய்க்குட்டியை அது பாக்குது. அதான் நம்மளுக்கு விஷயமோ புரியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு நாய் பார்த்தோம்ல, அந்த நாயோட ஓனரும் இவன் தான். அந்த நாய் வேற நம்ம யாங்க கச்சி வச்சிருக்கோம். இதனால யாங்க்கு ரொம்ப கடுப்பாகுது. அங்க டிராகன் யாங்குக்கும் ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இது அதே நாய் தான், இதுதான் பின்னாடியே கடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கும் மேல அந்த இடத்துல விடாம
இல்லாம அது குறைச்சிக்கினே இருக்கு. அதனால அது ரொம்ப கடுப்பாய் எல்லாரும் முன்னாடியும் அவங்க தாவி குதிக்குது. ஏதோ இப்போவும் அது ஒரு லெஜெண்டரியான டிராகனா இருக்கிற மாதிரி. மா டிராகன் யாங், நீ வந்து இப்போ என்ன பண்ண இருக்கீங்க? அதுவா மை லார்ட், இன்னைக்கு வந்து ஒரு கைக்கு கை பார்த்தலான்னு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என் முன்னாடி இருக்கான்ல இவன் தான். இவனை வந்து நான் ஏதாச்சும் பண்ணணும். என்னது நாயா அப்படின்னு எல்லாருமே அங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணுக்கா ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. ஏன்னா இது ஒரு டுவல் மேட்சா மாறிச்சு. இடத்துல இப்போ டிராகன் யாங் இருக்கு, அது கூடவே நாயும் இருக்கா. அதனால அவ அனௌன்ஸே பண்ணிடுறா எல்லாருமே இது வந்து ஒரு டபுள் மேட்ச். சைட்ல பெட்டுக்கான சண்டை, அந்த சைட்ல ஓனருக்கான சண்டை. முக்கியமா 3 இயர்ஸுக்கான அந்த ஃபைட்டரு அவருக்கும் சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கும் சண்டை. அதுவே இந்த பக்கம் பார்த்தா யாங்கு அந்த கொடூரமான நாய் சிபரஸ் அதுக்கும் இங்க சண்டை. அப்புறம் என்ன சண்டையை ஆரம்பிக்கலாம். இந்த சைனாக்காரனும் அங்க சொல்றான், என்னோட மூவ்ஸை நீ சாதாரணமா எடை போடக்கூடாது, ஏன்னா நான் ரொம்ப பயங்கரமானவன். அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல என்ன தோக்கம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய ஒரு மாதிரி வித்தியாசமா வைக்கிறான். ஜாக்கிரதையாரு, ஏன்னா இன்னமும் பயங்கரமா உன்னை தாக்க போறேன். இடத்துல ஓடி வந்து அப்படியே நம்ம லீய தாக்க வரானா. லீ அங்க ஆச்சரியமாவே இல்ல. லீக்கு நல்லாவே தெரியும் என்னதான் மிருகத்தனமா தாக்குனாலும் நம்ம லீ தான் கடந்த 3 மில்லியன் வருஷத்துல எல்லாத்தையும் நம்ம லீ தான் பாத்திருப்பான்ல. கரெக்டா வயிற்றுலயே ஓங்கி ஒண்ணு விடுறான். அதனால ஆளுக்கு அங்க சுத்தமா முடியல. இப்பதான் அந்த சைனாக்காரனுக்கு புரியுது, தெரிஞ்சோ தெரியாம இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ எப்படி வேணா பண்ணு, இருந்தாலும் எனக்கு வந்து அதுல எதுவுமே பிரச்சனை இல்ல. அந்த சைனாக்காரனுக்கு இப்பதான் புரியுது, முன்னாடி இருக்க நம்ம அவன் இவனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு பெரிய வால் மாதிரி தெரியறான். எனக்கும் வேற வழி இல்ல, அந்த பயங்கரமான அட்டாக் இதை வந்து நான் இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான அட்டாக் மாஸ்டரும் சொல்லியிருப்பாரு, வந்து இதை எந்த விதமான மனுஷங்க கிட்ட யூஸே பண்ணக்கூடாதுன்னு. மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மூவை நான் பண்ணியே ஆகணும். அந்த மூவியும் ஆளு பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு டிராகன் யாங்குக்கும் அந்த நாய்க்குட்டிக்கும் சண்டை போயின்னு இருக்கு. கிட்ட ஒண்டி மேஜிக் இருந்தா அவ்வளவுதான், இந்த நாயில என் முன்னாடி நின்னு இருக்காது. அந்த நாயும் டைரக்டா நம்ம டிராகன் யாங்க நோக்கி வருமா. டிராகன் யாங்கும் புரியுது இது திரும்பவும் அங்கேயே கடிக்க வருதுன்னு நினைக்கிறேன். அதனால யாங்க அங்க நிக்குமா. உடனே அந்த நாய்க்குட்டி திடீர்னு அதோட மூமெண்ட்டை மாத்த ஆரம்பிக்குது. அது பண்ற மூமெண்ட்ல இது ஒரு 3 நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. பாக்குற எல்லாருமே அங்க ஆச்சரியமா வராங்க. அந்த சின்ன பொண்ணு கத்துறா, ஏய் காய்ஸ் எல்லாருமே பாத்தீங்களா அந்த நாய்க்குட்டி எவ்வளவு பெரிய மூவ்ஸ் எல்லாம் பந்து, ஒரு நிஞ்சா டாகின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அதே வேகத்தோட அந்த நாயும் பயங்கர வேகமா கடிக்க வரமா. டிராகன் யாங்கும் அங்க டவுட் வந்திருக்கும், இதுல ஒன்னே ஒண்ணுதான் ரியல், கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு தாக்கிட்டா முடிஞ்சது வேலை. அதனால நடுவுல இருக்க அந்த நாய் அதோட கையை வச்சு தாக்குது. நான் உண்மையிலேயே அது ஒரு டூப்பு தான், சைட்ல இருக்க அந்த நாய் இதுதான் ரியலி. அங்க கிடைக்கிற அந்த சான்ஸை விடாம அங்கேயே ஒரு கடி. அதனால பாவம் டிராகன் யாங்கால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. சின்ன பொண்ணு கத்தி சொல்றான், அவ்வளவுதான் போட்டியில ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, அந்த சிபரஸ் அந்த நாய் தான். என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் அந்த நாய் அங்க அடங்குற மாதிரியே இன்னமும் செம்ம வெறியா இருக்கு நம்ம டிராகன் அங்க உண்டு இல்லாம ஆக்குறதுக்கு. இல்ல அந்த சைனாக்காரனை காட்டுறாங்க, அவன் ஒரு வித்தியாசமான மூவ பண்றான். இதுல கை காலு எல்லாத்தையுமே கீழே வைக்கணும், அதாவது ஒரு மிருகம் மாதிரி இவன் தாக்கணுமா. இதுல செம்ம வேகமா நம்ம ஹீரோவை தாக்க வருவானா. எல்லாருமே ஆச்சரியமா வராங்க, என்ன இவனோட மூவ பாத்தீங்களா, ஒரு நாய் மாதிரி இவன் தாக்க போறான். அங்கதான் அந்த சைனாக்காரனோட மாஸ்டரும் வந்திருக்கான். அங்க அவருக்கும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா இந்த மூவ அவரு சொல்லியிருப்பாரு, மக்கள் முன்னாடி நீ இதை பயன்படுத்த கூடாதுன்னு, ஏன்னா இது ரொம்ப கேவலமான மூளை. இந்த கை 2 கால பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இதுல மூவை தாக்குறதுக்கு சம வேகமா வருவான்ல, மூ யோசிக்கிறான் இது வந்து ஒரு லோயஸ்ட் ஸ்டான்ஸா இருக்கு, அதாவது அவனோட காலு கை எல்லாமே கீழே இருக்கு. இப்படி யோசிக்கும் போதே அங்க மூஞ்சிலேயே அவனோட கையை வச்சு தாக்க வரான். அது ஒரு டைகர் ஸ்டைலா அப்படியே மூஞ்சில ஒரு கோடை போட்டு விட்டுறான். அங்க மூக்கும் இப்பதான் விஷயம் புரியுது எவ்வளவு சீரியஸா போகுதுன்னு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா இங்கேயே காலி. நான் இவன் ஒரு முறையும் டாகி ஸ்டைலு, கேட் ஸ்டைலு, ஹார்ஸ் ஸ்டைலு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைலையும் ஆளு தாக்குறான். மனுஷ மாதிரி தாக்காம மிருகத்தனமா அவன் எல்லா மிருகம் மாதிரியும் தாக்குறான். இதே மாதிரி போச்சுன்னா என்னால அவனோட மூவ்ஸை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஒரு சைடு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி பேட்டில் இட்டு நான் பல மில்லியன் வருஷம் ஆச்சு. அப்படியே யோசிக்கும் போது சைட்ல அந்த நாய்க்குட்டியை பார்ப்பான். நாய்க்குட்டியை பார்க்கும் போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது, நான் அந்த சைனாக்காரன் வந்து ஒரு விலங்கு மாதிரி தாக்குறான்ல, இந்த டாகியும் 4 காலில் தான் அங்க தாக்கவும் செய்யுது. கரெக்டா அங்க பிளாங்கா இருக்கிற பாட்டுனா அது முதுகுதான். இதுதான் அதோட வீக்னஸாவும் இருக்கும். அந்த இடத்துல திரும்பவும் ஆளு தாக்க வருவானா. அந்த இடத்துல அப்படியே நம்ம ஹீரோ குனி ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற அந்த பையனுக்கு எதுவும் புரியல, ஆமா இவன் என்ன பண்ணிருக்கானு. இதனால நம்ம ஹீரோட கால்ல இருக்க மசில்லாம் இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. செம்ம வேகமா அவன் தாக்க வரான். ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூவ அங்க ஆளக்கானும். எங்கடான்னு தேடும் போதே மேலதான் நம்ம மூவ் இருக்கான். பாக்குற மத்தவங்களும் அவ்வளவு ஆச்சரியமா வராங்க, ஒரு மனுஷனால இப்படி இந்த அளவுக்கு பயங்கரமா குதிக்க முடியும், யாருமே இப்படி பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதுல சைனாக்காரன் இதை பார்க்கும் போதே மண்டையிலேயே அவன் காலை வைக்கிறான். அடுத்த காலை
அவனோட முதுகுலயே வச்சு தரையிலேயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறான். நினைச்ச மாதிரியே எல்லா மூவுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. இதே மாதிரி நம்ம ஹீரோ அங்க ஜெயிக்கவும் செய்யறான். ஆனா சைட்ல இன்னமும் அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்குமா. அங்க ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறான். அதுக்கே அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்குது, நான் வந்து வீக்கு தோத்து போயிட்டேன்னு. இடத்துல அந்த சின்ன பொண்ணு அனௌன்ஸ் பண்றா, இடத்துல ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம மூதான். 3 மில்லியன் இயர்ஸுக்கான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற இந்த பையன் மூ. அவரு தான் வின்னரே. அந்த இடத்துல மூவும் அந்த சைனாக்காரனை பார்த்து யோசிக்கிறான். அவனோட சிக்னேச்சர் மூவா இருக்கிற அந்த காதை துப்புற இது வந்து பண்ணலாமான்னு போவானா. ஆனா அதுக்குள்ள மத்தவங்களாம் அங்க சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, வேணாம், அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதனால வேணாம். அங்க இதனாலேயே அவன் விட்டுறான். அந்த இடத்துல இது வரைக்கும் 6 மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி மேட்ச் முடிஞ்சு இன்னமும் ஒரு 2 மேட்ச் தான். 2 மேட்ச்ல நம்ம ஹீரோவால மெயின் ஆப்பனண்டா இருக்கிற அந்த பையன் அவன் கூட அங்க வந்து சண்டையிட முடியுமா. செகண்ட் ஃபைனலிஸ்டா இன்னொருத்தனுக்கான். இவன் தான் கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிச்சு வந்திருக்கானா. தோக்கடிச்சிட்டா ஃபைனலா இருக்கிற அந்த பையன் கூட சண்டை போட முடியுமா. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ புள்ளி பண்ணிருப்பான்ல அதே பாக்ஸர் வந்தான். அங்க ஹீரோக்கா இவனை பார்த்தோன்னே இன்னமும் சந்தோஷமா இருக்கு. நான் திரும்பவும் சண்டை இன்னொன்னு அவனுக்கு ஆசையா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஆகுது. போன வாட்டியே சும்மா பயங்கரமா தாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். சோ இந்த வாட்டி இவனை திரும்பவும் நான் தாக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் புள்ளியா இருப்பான்ல சோலு, அந்த பையன் கூட தான் சண்டையே. ஆளும் அங்க எப்படியாச்சும் ஜெயிக்கலான்னு தாக்க வரானா. டைம்ல இவங்க 2 பேரும் பஞ்ச் அடிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, ஹீரோவோட கை அங்க பயங்கரமா வலிக்குது. என்னப்பா ஆச்சு, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உன்னால அட்டாக் பண்ண முடியலையோ, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இந்த வாட்டி உன்னை விட போதில்ல. நம்ம ஹீரோக்கும் அவன் அடிச்ச அடியில பயங்கரமா வலிக்குது. ஆனா நம்ம மூக்கு இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. ஏன்னா வலி அதுதான் ஒரு காரணம். நம்ம மூ எவ்வளவு என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ஒரு விதமா ஸ்மைல் பண்ணிருப்பானா. எதிர்பார்த்த மாதிரி தான் இவன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கான். இவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், சீக்கிரமா இவனை முடிக்கணும். அந்த இடத்துல அப்படி யோசிக்காம பஞ்ச மேல பஞ்சா வர்றான். அங்க கிக் அடிக்கும் போதே நம்ம கிட்ட சொல்றான், இந்த பையனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாக்ஸர் அப்படின்னு தான் தெரியும். நான் சடனா ஒரு கிக் அடிச்சா கண்டிப்பா அவனுக்கு தெரியாது. தேவேகத்தோட ஆளும் ஒரு கிக் அடிக்கிறான். ஆனா மூக்கு நல்லாவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் தயாரா இருப்பானா. போன வாட்டி என்ன ஆச்சோ அதே விஷயத்த ஆளு பண்றான். பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதே மாதிரிதான் நம்ம ஹீரோ கிக் அடிக்கும் போது கேங் பயங்கரமா அவனோட கால தாக்கியிருப்பான். இதனால ஆளு 90 டிகிரிக்கு போயிருப்பான். அதே விஷயம் தான் இங்கேயும் இருப்பது. அடுத்த செகண்டே கேங் என்ன பண்ணணும் அதே இவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இதனாலேயே ஆளு காலி. அங்க காலி பண்ண அடுத்த செகண்டே அவனோட காதையும் அவன் பிச்சு எறிகிறான். இதுதான் நம்ம மூவோட சிக்னேச்சர் மூவ் இல்லையா. அங்க இதை பாக்குற எல்லாருக்கும் ஒரு விதமாவும் அருவருப்பாவும் இருக்கு, என்னடா இவன் பண்ணிருக்கான்னு. இதே மாதிரி ஆளும் ஃபைனலுக்கு வந்துடுறான். ஃபைனலா இருக்கிறது அந்த அன்டிஃபிட்டட் சாம்பியன் அவ ஒண்டிதான். இப்பதான் எனக்கு ஒரு விஷயமோ தெரிய வந்தது, இவ பார்க்க பையன் மாதிரி இருக்கலாம். சைடு எனக்கு என்ன தோந்துனா இது பொண்ணுன்னு தோந்து. அதனால நம்ம இவளை சாம்பியன் பொண்ணுன்னே சொல்லலாம். சாம்பியன் பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்து தான் யோசிக்கிறான். நான் நினைச்ச மாதிரி இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தானோ. அந்த இடத்துல நம்ம மூவும் இதுக்காக தான் வெயிட் பண்ணா. ஃபைனலா அந்த வாய்ப்பும் வருமா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அவன் தாக்கணும்னு சம வேகமா ஓடி போறான். ஆனா அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான கிக் அவனோட மூஞ்சில விழப்போகுது. நாலு அவனோட கையை வச்சு எப்படியோ தப்பிச்சிட்டான். ஹீரோக்கு புரியுது இவளால பயங்கரமா கிக் அடிக்க முடியுதுன்னு. அந்த கிக்ல இருந்து ஒரு டைமும் தப்பிக்கிறான். யோசிச்சதை விட இந்த கோடோரி இவங்க கூட டீல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது. உடனே அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அவன் இதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருப்பான்ல அப்பனன்ட்ட ஏமாத்துறதுக்கு, அதே மாதிரி இப்போ மூஞ்ச வைக்கிறான். பாக்குறவங்க ஏதோ அவனுக்கு உடம்பு தான் சரியில்லை மேட்ச் நிறுத்தலான்னு போறாங்க. நான் இது எல்லாமே நம்ம ஹீரோவோட ஒரு ட்ரிக்கு தான். செம்ம வேகமா ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணலான்னு வரான். அந்த செகண்டே அவளோட காலை வச்சு 2 கிக் பண்றான். மூ சும்மா இல்லாம ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். நம்ம மூவோட காலு நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப சின்ன காலா இருக்கு. அதனால அங்க இருக்கிற கேப் வண்டி தான் அங்க பறக்குது. அடச்சே, என்னோட ஹைட்டு அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. வண்டி வேற ஏதாச்சும் பாடியை பொசஸ் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்கும் புரிஞ்சு போயிது மூ ஒன்னும் சாதாரணமான பையன் இல்லைன்னு. இதனால சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா கிக்கு மேல கிக்கா அடிக்கிறான். அதுல 2வது கிக்கு கிட்டத்தட்ட மூஞ்சில பட போகுமா. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கிக் ஒண்டி பட்டா அவ்வளவுதான், நான் காலி. கிக்கும் ரொம்ப நெருக்கமா போய் படலான்னு போகுமா. சடனா அங்க ஹீரோவை காணும். இதை பாக்குற அவளுக்கு சுத்தமா புரியல, எங்கதான் நம்ம ஹீரோ போனான்னு. அந்த இடத்துல எங்கன்னு அவ தேர்றா. அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ சடனா வேற ஒரு ஸ்டான்ஸுக்கு வந்துட்டான். இது ஒரு இமிடேஷன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சைனாக்காரன் இருந்திருப்பான்ல, அவனோட அட்டாக்க அப்படி அவன் மிமிக் பண்ணிட்டான். பாக்குற அவளோட கண்ணாலேயே அங்க நம்ப முடியல. அம்மா என்ன நீ என்ன ஜோக் பண்ணிருக்கியா. அவளோட காலை வச்சு அங்க அட்டாக் பண்றா. ஆனா ஒரு அட்டாக்கும் அங்க மிஸ் தான் ஆகுது. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஃபைட் அது அவளுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அது அடாப்ட் ஆக ரொம்ப நேரமாகுது. என்னதான் அந்த ஃபைட் ரொம்ப வியர்டா இருந்தாலும் அங்க இருக்கிற
ஆளுங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. அட இவன் என்ன பயங்கரமா இப்படி எல்லாம் அட்டாக் பண்றான். இதையும் சைனா கண்ணும் அந்த நாய்க்குட்டியும் பாத்துக்கினே யோசிக்குது. இதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த பையன் என்னன்னா வெறும் 5 நிமிஷத்துல இந்த அட்டாக்க கத்துக்கினா பின்னாடியே தான் அந்த மாஸ்டரும் இருக்காரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நம்ம ஆளு வந்து அந்த அட்டாக்க பண்றான்ல, அங்க நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடுவானா. இதை பார்த்து அவன் இன்னமும் கடுப்பாவறான். அட இவன் என்னதான் பண்ண இருக்கான். இவன் பண்றதை பார்த்தா ஏதோ கற்பாம்பூச்சி பண்ற மாதிரில இருக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே திரும்பி ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறா. அதுவும் ஏதோ ஒரு விஷயத்த மேல பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவளுக்கு. அப்புறம் நல்லா பார்த்தா அவளுடைய கேப் தான் அது. ஒரு வாய்ப்பா வச்சு பின்னாடியே வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண போறான். இது அவனோட பாஸ்ட்ல கத்து வச்சிருந்த ஒரு அட்டாக் தான். ஒரு காப்பி செய்யப்பட்ட அட்டாக் தான். பெஹிமவுத்னு ஒரு பெரிய மாஸ்டர். இது வேற ஒரு உலகத்துல இருக்கும். அந்த அட்டாக் ஆளு மிமிக் பண்றான். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது இந்த அட்டாக்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி எத்துல இருந்து தள்ளி இருக்கிற வேற ஒரு உலகம், லூசிஃபரால உருவாக்கப்பட்ட அந்த உலகம். இதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே உருவாக ஆரம்பிச்சது. ஏன் தெரியல, அந்த உலகத்துல ரொம்ப மானாவோட ஃப்ளோ அதிகமா இருக்குமா, அதனாலேயே அங்க இருக்கிற மிருகம்லாம் ரொம்ப மியூட்டேட் ஆகி வேற லெவல்ல மாறிச்சுங்க. சும்மா சாம்பிளுக்கு சொன்னா அந்த மிருகத்தோட ஸ்ட்ரென்த்தை பத்திலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எத்துக்கு நம்ம மூவ் வந்து போனா எதுக்கு எல்லாரையுமே அழிக்கணும்னு, அதே மாதிரி அங்க எல்லாரையுமே அழிச்சான். எத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ்டரும் வந்தது. அதுதான் அந்த பெஹிமவுத். அது நம்ம மூவை விட பல மடங்கு ரொம்ப பெருசானது. இருக்குதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டரும் கூட. அந்த அட்டாக்க இந்த பெஹிமவுத் இது கிட்டல இருந்து தான் அவன் கத்துக்கினானே. இந்த அட்டாக் பேசிக்கலா என்ன அட்டாக்னா, இது மூலமா இவனோட மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியுமா. அதே மாதிரி அவனோட கையில இருக்க மசில்ஸ் இன்னமும் அவன் ஏத்துறான். ஏத்துன உடனே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இதனால அந்த பொண்ணும் ஏதோ ட்ரக்கால ஹிட் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப தூரமா போய் விழுறா. இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். கரெக்டான வாய்ப்பா பார்த்து திரும்ப ஒரு பெஹிமோத்தோட பயங்கரமான அட்டாக் அவன் பண்ண போறான். அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்க. இருங்க மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ரிங்க விட்டு வெளியில வந்தா டிஸ்குவாலிஃபை. இந்த பொண்ணு இப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா. இந்த மேட்சோட அபிஷியலான வின்னர் அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மூ தான். இதை கேட்கிற மத்தவங்களுக்கு லைட்டா கடுப்பா இருக்கு. என்னடா இது, இதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு. ஒரு சைடு அந்த பொண்ணு காப்பாத்துற மாதிரிலாம் இருக்கு, ஒரு சைடு சாம்பியன் பொண்ணை இவ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றா வேணும்ட்டே மேட்ச் வந்து முடிஞ்சிச்சுன்னு. மேட்ச் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதனால என் கூட வா, ஏன்னா உனக்கு 1 மில்லியன் பிரைஸை நான் கொடுக்கணும்ல. அதே மாதிரி நம்ம மூவும் பின்னாடியே போறான். அந்த இடத்துல போகும்போதே சொல்றான், நீ தான் அந்த ஃபைனலிஸ்ட், நீ ஃபைனலா எல்லாரையுமே தோக்கடிச்சு அங்க ஜெயிக்கவும் செஞ்சல, அப்பனா நான் உனக்கு 1 மில்லியன் தரணும். நான் வந்து அதை தானே சொன்னேன். ஆனா அப்படி இருந்தும் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து இன்னமும் ஒருத்தங்களை தோக்கடிக்கணும். அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஹீரோவும் பாக்கெட்ல கைய வச்சிருப்பானா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கர வேகமா தாக்குறான். ஹீரோக்கா டைமே கிடைக்கல. அது ஒரு ஃபிளையிங் நீ கிக்கு தான். இப்பதான் அந்த பொண்ணே அவளை பத்தி சொல்றா. இவ தான் உண்மையான அந்த கிகோரி ஹைஸ்கூலோட தேடி வந்த அதே பர்சன் கிம். சாம்பியன் பொண்ணு வந்து சும்மா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான். மெயின் ஆளே இவ தான். இதுல நம்ம கிம்முக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து வருதுன்னு. ஆளு வேணும்ட்டே தான் அந்த இடத்துல டாச் பண்ணல. நான் எப்பயுமே ஒரு அட்டாக் பண்ணக்கு அப்புறம் தான் அட்டாக்கே வாங்குவான்ல. நான் அன்பார்ச்சுனேட்லி இந்த அட்டாக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம மூவால சுத்தமா நகர கூட முடியல. இடத்துல போகும்போதே அந்த சாம்பியன் பொண்ணுகிட்டே அவ சொல்றான், வா நம்ம வந்து போயாகணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம 1 மில்லியனை இழந்திருப்போம் இந்த இடத்துல. ஆமா நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு அங்க போறாங்க. அங்க ஹீரோவும் கத்துறான், கொஞ்சோண்டு இருங்க, ஃபைட் என்னால பண்ண முடியும். நாங்க ஃபைட் பண்ண கூட ஆளுக்கு தெம்பு இல்ல. கொஞ்சோனே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது பாடியோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் ஏத்தணும்னு. இதனால டிராகன் யாங்க அவன் கத்துறான். ஆனா டிராகன் யாங்க காணும். அந்த நாய் கூட சண்டை போச்சோ அந்த இடத்துல அப்பத்துல இருந்தே டிராகன் யாங்க காணும். அப்புறம் நம்ம சோல காட்டுறாங்க. அதாங்க நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினானே அதே பையன் குடுகுடுன்னு ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு போயின்னு இருக்கான். அங்க போய் கிட்டத்தட்ட நிறையவே மில்லியன் கணக்குல அவன் லோனை கேட்கறான். 5 மில்லியன் கிட்ட. ஆளு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேமுக்குள்ள அடிக்ட் ஆயிருப்பான். கேமுக்கு அவங்க அம்மாவோட காசு மில்லியன் கணக்குல அவன் செலவு பண்ணிட்டான். அதுவும் 1 மில்லியன் இல்ல 2 மில்லியன் இல்ல, கிட்டத்தட்ட 5 மில்லியன் கணக்கான காசு போனனால ஆளு ரொம்ப பயந்து போயிட்டான். இது உண்டி அம்மாக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான். இவனை கொன்னாலும் ஆச்சரியம் இல்ல, அந்த அளவுக்கு அது பணம். அதனால வேற வழி இல்லாம டிராகன் யாங்க அங்க கொண்டு வந்திருக்கான். பாருங்க இதை நீங்க வச்சுக்கோங்க, பதிலா கொஞ்சம் காசு எனக்கு கொடுக்க முடியுமா. ஏன்னா இதை பாருங்க, இது ஒரு அரிய வகையான பிராணி. இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் அவன் நம்புற மாதிரியே இல்ல. இதுல பாஸும் கண்ணை காட்ட இதனால அவரு ஒத்துக்கிறாரு. இதனால அவனுக்கு பாதி அமௌண்ட்டோ ஏதோ கிடைக்குது. அந்த இடத்துல போகும்போதே யாரோ ஒருத்தங்க உள்ள போறாங்க. ஹாஜினோட தங்கச்சி ஐடி இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு எனக்கு லோன் வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். சரி இது வந்து உன்னோட ஐடியான்னு நாங்க வெரிஃபை பண்ணோம், உன்னோட மூஞ்ச காட்டு. ஏதோ லைட்டா அந்த இடத்துல மூஞ்சி மேட்ச் ஆகுது. ஆளு முடி எல்லாத்தையுமே அதே மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான். உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் ஐடியோட மதிப்பு 5 லட்சம் வான் தான். அதனால அவங்க 4,50,000 வானை கொடுக்குறாங்க. என்ன வேலை முடிஞ்சிச்சா? வேலை முடிஞ்சிச்சு பாஸ். அப்புறம் என்ன நம்ம போயிடணும், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து நிறையவே இழந்துட்டேன். இந்த வாட்டி நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆள் அங்க போறான். இந்த சைடு ஆளும் கேட்கறான், ஆமா நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்க? எல்லாமே ஒரு காரணம் தான். நம்ம வந்து
பணத்தை அடையலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த கார்டையும் தூக்கி போடுறான். அங்கதான் பாவம் டிராகன் யாங்கும் மாட்டின்னு இருக்கு. டிராகன் யாங்கும் வசமா மாட்டின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நம்ம மூவை பத்தி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. டிராகன் யாங்க பத்திலாம் அவனுக்கு சுத்தமா கவலையே இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். எங்கே இந்த எபிசோட முடியுது. இது வரைக்கும் பார்த்தது இந்த மூவியோட பார்ட் 1 தான். இதுக்கப்புறம் ஒரு 6-7 எபிசோட ஏதோ இருக்கு. நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுவும் கூடிய சீக்கிரத்துல இந்த சேனல்ல அப்லோட் ஆகும். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி வீடியோக்கு ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்றீங்க. ஏன்னா இது மூலமா நம்ம சேனல் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஹைப்பையும் லைக்கையும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.